ஒரு சிற்பி ஒருவர் ஒரு பட்டணத்திலே அந்த பட்டணத்தின் நடுவில் வைப்பதற்காக ஒரு சிலையை செய்ய சொல்லியிருந்தார்கள். அவர் இந்த சிலையை செய்து விட்டார். அவருடைய நண்பர் ஒரு நாள் அவரை பார்க்க வந்த பொழுது, சிலையை எப்படி செய்திருக்கிறார் என்று பார்க்க வந்தபோது, செய்து முடித்து விட்ட ஒரு சிலை இருக்கிறது. அதே போல இன்னொரு சிலையும் ஏறக்குறைய முடிகிற ஸ்டேஜில் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இவர் வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த சிலை செய்து முடித்தாயிற்று. ஏற்கனவே செய்த சிலையை மேலே உயரத்தில் வைத்திருக்கிறார். இரண்டாவது சிலையை கீழே வைத்து செதுக்கி முடித்து விட்டார். அப்போ அவர் கேட்டாங்க, நகர மேயர் வந்து உன்னை ஒரு சிலை தானே செய்ய சொன்னாரு, நீ 2 சிலை செஞ்சிருக்கியே ஏன் அப்படின்னு நண்பர் கேட்டார். அப்ப இவர் சொன்னாரு, கரெக்டு தான், ஆனா அங்கே வைத்திருக்கிற அந்த சிலையில ஒரு குறை இருக்கிறது, ஆகவே தான் நான் வேறொரு குறையில்லாத ஒரு சிலையை செதுக்குகிறேன் என்று அவர் சொன்னார். உடனே நண்பர் அந்த சிலையை உற்று உற்று பார்த்தார். அவர் கண்களுக்கு ஒரு குறையுமே தெரியவில்லை. அப்ப அவர் சொன்னாரு, மேலே நீ செதுக்கி வைத்திருக்கிற சிலைக்கும் கீழே நீ செதுக்கி வைத்து முடித்திருக்கிற சிலைக்கும் நடுவில் எந்த வித்தியாசமும் இல்லை, இரண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது, அதுல எந்த குறைபாடும் இல்லையே என்று அவர் சொன்னார். அப்பொழுது ஒரு பெஞ்சு மேலே ஏறி ஏற்கனவே செய்து முடித்திருந்த சிலைக்கு பக்கத்தில் கொண்டு போய் அவரை நிறுத்தி அந்த சிலையினுடைய மூக்கு பகுதியை காண்பித்து அந்த மூக்கை உற்றுப்பார் என்றார். இவர் உற்று பார்த்தார். அவருக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியல, நண்பருக்கு ஒன்றும் தெரியல. ஒன்றுமே தெரியலையேப்பா அப்படின்னார். அப்போ இவர் சொன்னார், நல்லா உத்துப்பாருன்னு அவருடைய கையை விரலை வைத்து சுட்டி காட்டினார். அந்த மூக்கில் இப்படி ஒரு பகுதியை சுட்டி காட்டினார். அப்போ அங்கே உற்று பார்த்த பொழுது ஒரு கீறல் ஒன்று இருந்தது, ஒரு கீறல். அப்போ அவர் சொன்னார், இந்த கீறலை கவனித்தாயா என்று கேட்டார். அப்போ அவர் சொன்னாரு, ஆமா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான்ப்பா எனக்கே இந்த மூக்குல ஒரு கீறல் இருக்குங்கிறது தெரியுது, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, முன்னால பார்த்தும் தெரியல, கீழே பார்த்தும் தெரியல, கிட்ட வந்து பார்த்தும் எனக்கு ஒன்றும் குறை தெரியலையே, இதுக்கு ஏப்பா மெனக்கட்டு இன்னொரு சிலை செய்யற அப்படின்னு சொன்னார். அப்ப அவர் சொன்னாரு, யாருக்குமே நான் சொன்னால் ஒழியே இந்த குறை இருக்கிறது தெரியாது, ஆனால் ஒரே ஒருவருக்கு மட்டும் அந்த குறை தெரியும். அது யாருக்குன்னா சிலை செய்த எனக்கு தெரியும், அதுல ஒரு குறை இருக்கிறது என்று சொன்னார். அநேக நேரங்களிலே நம்மை பற்றி நம்மை சுற்றில இருப்பவர்களுக்கு தெரியாது, நம்முடைய குடும்பத்தாருக்கு தெரியாது, உறவுகளுக்கு தெரியாது, சபையாருக்கு பரிசுத்தவான்களுக்கு தெரியாது. ஆனால் நம்மை உருவாக்கினவர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு தெரியும் நம்முடைய குறை என்னவென்று தெரியும். அல்லேலூயா. ஆகவேதான் சபையிலே தேவன் சொல்லுகிற காரியங்களை, பிரசங்க வாக்கியங்களை சரியாய் கவனித்து நம்மை சீர்படுத்தி கொள்ள நம்மை ஒப்பு கொடுத்தால் நம்மை வேறே பாண்டமாக வணைந்து கிறிஸ்துவின் சாயலாய் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 54ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் இவ்வனமாக சொல்கிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நம்முடைய சந்ததியை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறார்கள், எனக்கு வாசல் அடைபட்டிருக்கிறது, என்னுடைய ஆசீர்வாதத்தின் வாசல் அடைபட்டிருக்கிறது, எனக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கவில்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதிக்கு வாசல்கள் அடைக்கப்படுவதில்லை, அது திறந்திருக்கிறது. மூன்றாவது நாம பார்க்கிறோம், 3 யோவான் நிருபத்திலே 4ஆம் வசனத்திலே நாம படிக்கும் போது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் வேறு சந்தோஷம் எனக்கு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
இன்னைக்கு 2 சந்ததியை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க போகிறேன், அல்லது 2 பேரண்ட்டை உங்களுக்கு முன்பாக வைக்க போகிறேன், அல்லது 2 ஆசாரியனை உங்களுக்கு முன்பாக வைக்க போகிறேன். ஒன்று ஏலி, இன்னொன்று ரேகாபின் குமாரனாகிய ரேகாபின் வீட்டார், யோனதாபின் குமாரனாகிய ரேகாபின் வீட்டாரை கொடுத்து நாம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது நம்ம வாசிக்கும் போது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல படிக்கிறோம். ஏலியின் குமாரர் பொல்லாதவர்களாய் இருந்தார்கள். அவருடைய பாவமானது கர்த்தருடைய சந்நிதியிலே பெரிதா இருந்தது. இவர்கள் ஏலிக்கு பிற்பாடு ஆசாரியர்களாய் இருந்தார்கள். கர்த்தருடைய பலிபீடத்திலே வந்து பலி செலுத்துகிற அந்த காளையையோ ஆடினுடைய இறைச்சிகளையோ அதை எடுத்துக்கொண்டு போய் அவித்து அல்லது தகன பலியாக கொழுப்பை தகனிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய பிரமாணத்தின்படி அதை தகனிப்பதற்கு முன்பதாக இவர்கள் என்ன செய்வார்களாம்? கர்த்தருக்கு படைப்பதற்கு முன்பதாக கர்த்தரை கனவீனம் பண்ணி அந்த கொழுப்பை எடுத்து, அந்த கொழுப்போடு கூடிய இறைச்சியில தான் ருசி இருக்கும். ஆகவே கொழுப்போடு கூடிய அந்த இறைச்சியை வறுக்கும்படி பொரித்து சாப்பிடுவதற்காக தன்னுடைய வேலைக்காரனை ஏவி பலவந்தமாக எடுத்துக்கொண்டு போவார்களாம். வேதம் சொல்லுகிறது, கொழுப்பு என்பது எல்லா மேன்மை, எல்லா விதமான உயர்வு, எல்லா விதமான மகிமைக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த கொழுப்பை உண்கிற ஆத்துமா இஸ்ரவேலிலே அறுப்புண்டு போவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் தனக்கு மகிமையை எடுக்கிறவனுடைய ஆத்துமா அறுப்புண்டு போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்களோ கர்த்தரை கனவீனம் பண்ணி அந்த மாம்சத்தை கொழுப்போடு கூட பலி செலுத்துவதற்கு முன்பதாக எடுத்துக்கொண்டு போவார்கள். அதனால அந்த பலியானது தீட்டுப்படும். ஆகவே வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 2:17 அந்த வாலிபருடைய பாவம் கர்த்தருடைய சந்நிதியிலே மிகவும் பெரிதா இருந்தது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்கும் போது அந்த இறைச்சியை அவங்க பண்றதும் எடுத்து பொறிக்கிறதுக்காக எடுத்துட்டு போறதும், ஆசரிப்பு கூடார வாசலிலே கூட்டம் கூடுகிற பெண்கள் பாவரிக்கை செய்வாருங்க. குறை சொல்ல ஏதாவது அவங்களுடைய ஒழுங்கினமான காரியங்களை பாவ நிவர்த்தி செய்வதற்காக வருவார். இன்றைக்கு ஆர்சி சபையில் அந்த ஃபாதர்கிட்ட போய் தான் செய்த பாவத்தை அறிக்கை செய்கிறது போல அந்த நாட்களில் அவங்களுடைய பாவத்தை சொல்லி அதற்காக பலி செலுத்த வருவார். அதில் தவறி போன பெண்களை இவர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய இச்சைக்கு பலியாக்க, ஏற்கனவே ஒரு தடவை செஞ்சுட்டேன், என்னப்பா தப்பு, வா என்று கூட்டிட்டு போய் அவர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள். இந்த பாவம் கர்த்தருடைய பார்வைக்கு பெரிதா இருந்தது. அப்படின்னாலே வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன செய்தாராம்? அவர்களை சங்கரிக்க சித்தமா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷருக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்ய நியாயாதிபதிகளை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானால் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். ஏலி அவங்க அப்பா சொல்றாரு, அவர்கள் தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க, அவர்களை கொல்வதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருந்தாராம். அல்லேலூயா. தேவனுடைய எவ்வளவோ சித்தத்தை பார்க்கிறோம். ஒரு மனுஷனை கொல்லணுங்கிற ஒரு சித்தத்தோட கர்த்தர் இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டு காலத்துல. இதனால ஆண்டவர் அவர்களை அழிக்க சித்தமா இருக்கும்படியாக ஒரு ஏலி என்கிற ஆசாரியனுடைய பிள்ளைகளாகிய ஆசாரியர்கள் காணப்பட்டார்கள். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், இதுக்கு நேர் எதிரான ஒரு குடும்பம். எரேமியா 35ஆம் அதிகாரத்துல 1-5 வசனங்களை படிக்கும் போது நம்ம ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர் அவனை பார்த்து, நீ ரேகாபியருடைய குமாரனாகிய யோனதாபினுடைய பிள்ளைகளிடத்துல போய் அவங்களை ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு போய் ஆசாருடைய உள்ளறையில கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக திராட்சரசம் நிறைந்த கிண்ணங்களை வைத்து அவர்களை திராட்சரசம் குடிக்க கொடு என்று கர்த்தர் சொன்னார். அதே போல அவன் கூப்பிட்டு போய் அவங்களை உட்கார வச்சு அவங்களை திராட்சை ரசம் குடிக்க கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் அவனுக்கு பதில் சொல்கிறார்கள். என்ன பதில் சொல்கிறார்கள்? 8ஆம் வசனத்திலிருந்து நம்ம படிக்கும் போது அந்த 8ஆம் வசனத்திலிருந்து இவனமாக சொல்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவங்க சொல்றாங்க, எங்க அப்பா எங்களுக்காக ஒரு கட்டளை இட்டிருக்கிறார். என்ன கட்டளை இட்டிருக்கிறார்? நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறதில்லை. ரேகாபின் குமாரனாக எங்களுடைய தகப்பன் யோனதாப், நீங்கள் பரதேசிகளாய் தங்குற தேசத்தில் உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பதாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமார்த்திகளும் திராட்சரசம் குடியாமலும்
நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமல் ரேகாவின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை. எங்கள் கூடாரங்களிலே குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். அங்கே தேவனுடைய கட்டளைக்கும் கீழ்ப்படியவில்லை, தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கும் கீழ்ப்படியாத ஒரு ஆசாரியனுடைய ஆசாரியர்களை நாம் பார்க்கிறோம். இங்கோ தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு ஆசாரியனுடைய பிள்ளைகள் தேவனுடைய கட்டளைக்கும் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு ஆசாரிய குடும்பத்தையும் நாம பார்க்கிறோம். இப்ப 2 குடும்பங்களும் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. அதே போலதான் இன்றைக்கு நம்ம மத்தியிலேயும் இதை போல 2 விதமான குடும்பங்கள் நமக்கு சபைகளில் இருக்கிறது, ஆவிக்குரிய இடங்களில் இருக்கிறது, எல்லா சபைகளிலும் இருக்கிறது நாம பார்க்கிறோம். 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எரேமியா 35ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்ம படிக்கும் போது கர்த்தர் என்ன செய்தாரா? திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தோம், எனக்கு கீழ்ப்படியாமல் போனதில்லை என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு குடும்பத்தார் தங்கள் தகப்பனுடைய கட்டளைகளை, அந்த தகப்பன் தேவனுடைய கட்டளை கை கொண்டு தன் பிள்ளைகளுக்கு போதித்ததை, அந்த பிள்ளைகள் தங்கள் தகப்பனுடைய கட்டளை கை கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படுதலோடு வாழ்கிறதை கர்த்தருடைய கண்கள் பார்த்தது. பல ஆண்டு காலம் கழித்து கர்த்தருடைய கண்கள் கண்டது. இந்த குடும்பம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கும். ஆனால் ஏலியின் குடும்பமோ சங்கரிக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது ஒரு ஆலோசனை என்ன? நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியில நடத்தி அவன் முதிர் வயதானாலும் அதை கை விடாதிருப்பான். அல்லேலூயா. அப்போ நம்ம பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராம மேட்சுக்கு போறவனை பார்த்து நீ என்ன சொல்லணும்? நீங்களே சொல்லிக்கங்க. fill in the blanks. நான் சொல்லல. ஞாயிற்றுக்கிழமை சொந்தக்காரங்க உங்க வீட்டுக்கு வருவாங்க, ஏன்னா நீங்க சர்ச்சுக்கு போகக்கூடாது. அதுக்குன்னே பிசாசு என்ன செய்வான்? அவங்க உள்ளத்துல ஞாயிற்றுக்கிழமை நாளா பார்த்து போய் ஆலயத்துக்கு போய் ஆராதிக்கிற நீ கெடுக்கணும்னு சொல்லுவான். நீங்க என்ன சொல்லணும்? பாஸ்டர் தான் இப்படி பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. எப்படியெல்லாம் பிசாசு நம்மளை வஞ்சிப்பாங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். நம்ம பிள்ளைங்க அன்னைக்கு வசனத்தை கர்த்தர் சொல்றதை கேட்டு நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர்றதா இருக்கும். அதை கேட்டானா மாறிடுவான். இவனுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தில் நான் பாழாக்க முடியாது, அதை கேட்க விடாம தடுக்கணும்னு ஆலயத்துக்கு வர்றதுக்காக நம்ம அன்புக்குரியவர்களாய் மதிக்கக்கூடியவர்களாய் ஆலயத்துக்கு வருவான். இதை நான் சொல்லல, ஒரு போதகருடைய பிரசங்கத்துல நான் கேட்டேன். அப்ப நீங்க என்ன செய்யணும்னு அவர் சொல்றாருன்னா, ஞாயிற்றுக்கிழமை பார்த்து விருந்துக்குன்னு வரக்கூடிய ஆசாமிகளை நீங்க என்ன பண்ணுங்க? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறதுனாலதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். சர்ச்சுக்கு போகாம எதை செஞ்சாலும் எங்க வாழ்க்கை உருப்படி ஆகிறது இல்லை, அதனால நாங்க சர்ச்சுக்கு தான் போவோம். அதனால நீங்க வீட்டுல தனியா இருக்க வேண்டாம், எங்களோடு வாங்க. ஆராதனை முடிச்சுட்டு நம்ம சந்தோஷமா கறியும் மீனும் சோறும் ஆக்கி அரிச்சு சந்தோஷமா சாப்பிட்டு இன்னைக்கு ரொம்ப கொண்டாடலாம். ஏனென்றால் கர்த்தருடைய ஆலயத்துல தேவன் நம்மோடு பேசுவார், வாங்கன்னு அவங்க வரும்போதெல்லாம் ஆலயத்துக்கு பிடிச்சி இழுத்துட்டு வாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை மெனக்கெட்டு உங்களை கெடுக்க வரக்கூடிய ஆட்கள் வரமாட்டாங்க, இல்ல ரட்சிக்கப்படுவாங்க. இல்லைன்னா உங்க ரட்சிப்பு சேர்ந்து கெட்டு போயிடும். நீங்க முகதாச்சரியம் பார்த்தீங்க, தேவனை ஒரு இடத்துல வைங்க, ஆண்டவரை வைங்க, உங்க சொந்தக்காரங்களை வைங்க. 2 பேர்ல யாரு முக்கியம் பாருங்க. யாரு முக்கியம்? சொந்தக்காரன் உங்களை விசாரிப்பானா? உங்களுடைய உயிரை காப்பாற்றி கொடுப்பானா? இல்ல தேவன் உயிரை காப்பாற்றி கொடுப்பாரா? பரலோகத்துக்கு சொந்தக்காரன் கொண்டு போவானா? இல்ல பரலோகத்துக்கு தேவன் கொண்டு போவாரா? அப்ப யாருக்கு நாம கீழ்ப்படியணும்? நமக்கு ஒரு காரியம் இருக்கிறது. இங்க ஏலி செய்த ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? அவன் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை காட்டிலும் உன் குமாரரை என்னடா ரொம்ப மதிக்கிறேன்னு கேட்கிறார். என்னை காட்டிலும் உன் குமாரரை மதிக்கிற வசனம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. பிள்ளைகளை நம்ம எப்படி நடத்தணுங்கிறாரு. 22ஆம் அதிகாரம் நீதிமொழிகள்ல 15ஆம் வசனத்துல சொல்றாரு, பிள்ளையின் நெஞ்சில அறிவு நிறைய ஒட்டி இருக்கும், அதை கொஞ்சம் சுரண்டி எடுன்னு சொல்றாரா? பிள்ளைகளோட நெஞ்சில என்ன இருக்குமா? ஆமா, வேகமா வரும்,
ஒரு குச்சி எடுத்து ஓங்க உங்களை அப்படியே அடிச்சுட்டு வலிக்குதா அப்படின்னு ஆடும். அது என்னது? அறிவாளியா? அறிவாளித்தனம்? அது முட்டாள்தனம். திரும்ப அந்த குச்சி எடுத்து திரும்பி நின்று சொல்லி ஓங்க ஒன்று அடிச்சுட்டு வலிக்குதா அப்படின்னு கேட்டா இன்னொரு தடவை செய்வானா? செய்வானா? செய்ய மாட்டான். பிள்ளையின் நெஞ்சில் என்ன இருக்கும்? ஏறி குதிக்க, சேர்ல இருந்து ஜங்கு ஜங்குன்னு குதிக்கும். குதிக்காதுன்னு சொன்னா நான் அப்படித்தான் குதிப்பேன்னு குதிக்கும். கால் உடஞ்சு போச்சு, அல்லது விழுந்து இடுப்பு உடஞ்சு போச்சு, இல்லை விழுந்து தாவாங்கொட்ட பேத்துட்டு போயிருச்சு. ஒரு பொட்டை பிள்ளையா இருக்குன்னு வச்சுங்க, கோணவாயோ வச்சு சர்ஜரி பண்ணாலும் சரி பண்ண முடியாத கோணவாயா போச்சு. எவன் கல்யாணம் பண்ணுவான்? யோசனை பண்ணி பாருங்க. சொற்ப மதியனும் ஒரு சுழுக்குமார் எடுத்து ஒரு பெரம்பு எடுத்து காலில் 2 போட்டு குதிப்புயா குதிப்புயா குதிப்புயான்னு சில பேர் கையை பெருசு பெரிய மண்வெட்டி கையா வச்சுக்கிட்டு முதுகுல ஓங்கி 10 அடிப்பாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து. ஆனா மதிகேடா நடக்கும்போது நாமளும் ஞானமா சிக்ஷிக்கணும். சீமாத்து குச்சி எடுத்துங்க, சின்ன குழந்தைகளா சீமாத்து குச்சி எடுத்துங்க, அதை எடுத்து முட்டிக்கு, கால் முட்டிக்கு கீழே சுளுக்கு சுளுக்குன்னு அடிங்க, வலிக்கும். சில பேர் கன்னத்துல அரைப்பீங்க, காது செவிடா போயிடும். கன்னத்தில் அறிவிங்க, மூளைக்கு வைப்ரேஷன் ஆகி ஃபிட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை மூளையில் ரத்தம் உறைஞ்சு போய் கை கால் விழுந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதுகில் அடிப்பீங்க, ஸ்பைனல் கார்டு பிஞ்ச வாழைத்தண்டு மாதிரி இருக்கு, கோணையா போயிடும். கை காலில் பின்னால மரத்து போறது, அவனால் எந்த எபிலிட்டியும் செய்ய முடியாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கோபத்தை எல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது? குயமன் களிமண்ணை போட்டு மிதிச்சாங்கிற மாதிரி பிள்ளையை போட்டு மிதிச்சிங்கன்னா அங்கே வெறும் மண்ணு தான் கிடக்கும், கலரைக்கு தான் கொண்டு போகிறோம், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் அதான் சொல்றார், பிரம்பை கையாடு. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பாய்க்கிறார். நீதிமொழி 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. நீதிமொழி 23:13 பிரம்பை பிள்ளையை தண்டியாமல் விடாது, அவனை தண்டித்தால் அவன் சாகான். பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால அவன் என்ன செய்ய மாட்டான்? சாக மாட்டான். அதனால பிரம்பை எடுத்து என்ன செய்யணும்? முட்டிக்கு கீழே இந்த கெண்டைக்காலில் சுளுக்கு சுளுக்குன்னு அடிங்க, இல்லை கையை நீட்டி சொல்லி கையில் அடிங்க. அது இந்த பச்சை நரம்பு வெளியே வர்ற அளவுக்கு அடிக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, பொன்னாட்டிகிட்ட சண்டை போட்டு அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன்னா பொன்னாட்டியை அடிக்க முடியாத இதுக்கு பிள்ளையை போட்டு அடிப்பீங்க. புருஷனை திட்ட முடியாத பாவத்துக்கு இந்த பிள்ளையை பிடிச்சி முடியை பிடிச்சி ஆற்றி கும்மா குத்துன்னு குத்துவீங்க, சோளத்தை குத்துக்கிற மாதிரி. அதெல்லாம் செய்யாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்ன செய்யணும்? பிள்ளையை நம்ம கண்டிக்கணும். தப்பி போன மார்க்கத்துக்கு போறானா, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, வழி தப்பி போறானா அவனை திருப்பு கர்த்தர் சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உற்சாகமா சொல்லலாமா? அப்ப தண்டிக்கும் பொழுது நம்முடைய பிள்ளை சிக்ஷித்து சீர்படுத்தி போடுவான். வசனம் சொல்லுகிறது. சில காரியங்களை நம்ம பாருங்க, பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்கணும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் நம்ம என்ன செய்யணுமா? வளர்க்கணும். அந்த வசனத்தை படிங்க. ஆகையால் சிலர் அதை பிரவேசிப்பதினும் வரப்போகிற இல்லையே, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையும் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எபேசியர். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன், நம்முடைய குழந்தைகளை நம்ம சிக்ஷிக்கிறோங்கிற ஒரு பேர்ல அவங்கள புரிஞ்சுக்காம, எந்த சூழ்நிலை இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்காம, நாம 10ஆம் பசலித்தனமான ஆட்கள். அந்த கால ஆசாமிகள். அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. இந்த காலத்துல குழந்தைகளுடைய சூழ்நிலையில புரிஞ்சுக்காம, அந்த காலத்துல நாங்க ஒரு பென்சில் வச்சு எழுதுனோம்னா உங்க அப்பா ஒண்ணுதான் வாங்கி கொடுத்தாரு, கிடைக்காது. இப்ப கிடைக்குது, அவன் 10 பென்சில் வச்சு எழுதிட்டு போறான். இதுல என்ன தப்பு இருக்குது சொல்லுங்க? அந்த காலத்துல இட்லியும் தோசையும் மட்டும்தான் தின்னீங்க, இன்னும் அப்படியா தின்னுட்டு இருக்கிறீங்க? வகை வகையா திங்கல. அந்த காலத்துல ரம்ஜான்லயோ கிறிஸ்துமஸுக்கோ தான் என்னைக்காவது ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டீங்க. இப்ப வாரம் பிரியாணி சாப்பிட்றது இல்லை. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம மாறிடுவோம். ஆனா நம்ம பிள்ளைங்க மாறக்கூடாது. பிள்ளைங்களை எப்போதும் குற்றவாளியா பார்க்குறோம். ஆனா அதே சமயத்துல பிள்ளைங்களுடைய வழி சரியா இருக்கா, தண்டவாளத்துல தான் ட்ரெயின் போகுதாங்கிறதையும் பார்க்கணும். என்ன செய்யணும்? தண்டவாளத்துல தான் ட்ரெயின் போகுதாங்கிறதையும் பார்க்கணும். ஆகவே கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலையும் போதனையும் வளர்க்கணும். அதே சமயத்தில் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? கோபப்படுத்தக்கூடாது. ஒரு பாப்பா எங்கிட்ட சொல்லிச்சு, எங்கள் அம்மா நான் வெளியே போயிட்டு வந்தேன், எவனை பார்க்குறீ போனேன்னு கேட்குறாங்க, எனக்கு ரொம்ப கவலையாக வேதனையாக இருக்குது அங்கிள் அப்படின்னு சொல்லி. நம்ம பிள்ளைங்களுடைய மன கஷ்டத்தை பற்றிலாம் நம்மளுடைய கோபத்தை தீர்த்தணும், நம்முடைய ஆதங்கத்தை தீர்த்தணும். கொட்டிடுற வார்த்தைகளை
குழந்தைகள் மேல நெருப்பு சட்டியை தூக்கி வீசுற மாதிரி, சுடுதண்ணியை தூக்கி கொட்டுற மாதிரி, கொதிக்கிற எண்ணெயை ஊத்துற மாதிரி வார்த்தைகளை கொட்டி விடுறோம். நம்முடைய குழந்தைங்க எவ்வளவு துடிக்கும், எவ்வளவு கஷ்டப்படுங்கிறது பார்க்கறதில்ல. ஒன்று சொல்றேன், எல்கேஜியில சேர்த்தோன்னே உங்க பிள்ளைகளோட நிம்மதி போயிடும் தெரியுமா? அங்கே அந்த டீச்சர் அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறார். டீச்சர்னாலே டார்ச்சர்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் சொல்றனால கவனிங்க. டீச்சர் அப்படின்னாலே அதுக்கு பேர் என்ன? டீச்சர் இல்ல, டார்ச்சர். உங்க குழந்தைகளை டார்ச்சர் பண்றதுக்குன்னு இன்னைக்கு இருக்கிற ஒரு நவீன நாகரிகம் பள்ளிக்கூடம் ஒன்றை வைத்துக்கொண்டு அதுல அந்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அதுக்கு ஒரு டீச்சரை போட்டு பிள்ளைகளை டார்ச்சர் பண்ற இடம் தான் பள்ளிக்கூடம். ஏ எழுதுனியா, பி எழுதுனியா, ஏ ஃபார் ஏப்பிள், இப்ப ஏ ஃபார் ஏரோப்ளைன், ஏ ஃபார் ஆர்டிக்கல், ஏ ஃபார் இப்படி நிறைய. அன்னைக்கெல்லாம் ஒரே வார்த்தை, ஏன்னா ஆப்பிள் மட்டும்தான் இருக்கும் எங்களுக்கெல்லாம். இந்த காலத்துல ஏன்னா ஒரு 50 வார்த்தையை கொடுக்குறான். நம்ம குழந்தைகளுக்கு பெரிய டார்ச்சர். அது எழுத சொல்லும் போது அது பென்சிலை பிடிச்சன்னு அப்படின்ட்டு அழுகும் பாருங்க. அது அழகா ஓடி ஆடி விளையாடுற குழந்தைகளுக்கு பென்சிலை கொடுத்து தொட்டல்ல பால் புட்டியை வச்சு தூங்குற வயசு. அது பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு அது உள்ள உட்காந்து அழுகும், இந்த அம்மா வெளியே நின்றுட்டு அழுகும். அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஜெயிலில் அடைக்கப்பட்ட கைதியை அடைச்சதுக்கு அப்புறம் போலீஸுக்கான சொந்தக்காரனை விரட்ட மாதிரி, போ வராத, நோ டோன்ட் ஸ்டாண்ட் ஹியர், கோ அவுட், கோ அவுட், போ போ. அதுலேயும் ஒரு எல்கேஜி பிள்ளையானாலும் சரி, +1 +2 பிள்ளையானாலும் சரி, அவங்க டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங்னு ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங் வந்தோன்னே வாங்க சொல்லுங்க அப்படிம்பாங்க. சிலது இருக்கா பாருங்க, அதுக்கெல்லாம் எதுக்கு தான் பிள்ளைகளை பற்றி தரேன், நல்லா உதவிங்க டீச்சர். செல்போனே பார்த்துட்டு இருக்கிறா, வகை வகையா தின்னுட்டு இருக்கிறா, புஸ்தகமே தொடறது இல்லை. டெய்லியும் ஒரு தடவை தொட்டுட்டு வந்துட்டா போதுமா? புஸ்தகமே தொடறதில்லை. என்னன்னு கேளுங்களேன். நம்ம பிள்ளைய கேவலப்படுத்துற, எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அந்த டீச்சர்கிட்ட உட்காந்து அத்தனை ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அத்தனை பேத்துக்கு முன்னாலே நம்ம பிள்ளைய போட்டு கேவலமான வார்த்தை விமர்சனங்கள் பண்ணுவாங்க. ஏற்றுக்கொள்ளாதீங்க. கோலியாத்தின் வார்த்தைகள் தாவீதை பயமுறுத்திற்கு அனுப்பப்பட்டது. ஆனா கர்த்தரை நம்புங்கள், உங்கள் பிள்ளைகளை எங்கேயும் விட்டு கொடுக்காதீங்க. ஆனா அதே சமயத்துல உங்க பிள்ளைகளை மனம் போலவும் விட்டு விடாதுங்க. மற்றவங்க கிட்டையும் விட்டு கொடுக்க கூடாது. வந்து சொல்லுவாங்க, கல்யாணம் நடக்கிற நேரத்தில் கெடுக்கிறதுக்குன்னே வந்து உட்காந்து பேசுவாங்க. நீங்க நினைக்கிறீங்களா சொந்தக்காரனெல்லாம் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையை கட்டிடுவான்னு? வயிறறிவான், வயிற்றுச்சல் வந்துடும். வயிற்றுச்சல், ஐயோயோ ஐயோயோ, இவன் பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா, இவன் பையனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா, இப்படி ஒரு வீடு கட்டிட்டானா, இப்படி ஒரு கார் வாங்கிட்டானா, என்னடா அடுத்தடுத்து இவன் பாட்டுக்கு டெவலப் ஆயிட்டே போறான். கூட பிறந்தவன் தாங்க, கூட பிறந்தவன் தான், அவங்க தாங்க வயிற்றுச்சல் போடுவாங்க, அவங்க தாங்க பொறாமப்படுவாங்க. இப்ப சொல்றேன் கேளுங்க, உங்க பிள்ளைகளுக்கு தேவன் முதலாவது, அடுத்தது நீங்க. இந்த 2 பேரை தவிர உங்க பிள்ளைக்கு வேற யாருமே கிடையாது என்பதை புரிந்து கொண்டு உங்க பிள்ளைகளை கிவ் அப் பண்ணாம அவங்களுக்கு அடைக்கலமா இருக்க வேண்டிய வேலை உங்களுடைய வேலை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாடும். ஆகவே கோபப்படுத்தாதீங்க. ஆனா அதே சமயத்துல பேலன்ஸா ஆண்டவர் சொல்றாரு, சிட்சையிலையும் கர்த்தருக்கேற்ற சிட்சையில போதனையில வளருங்க. எங்க அம்மா ஒரு நாள் கேட்டாங்க, டேய் ஒழுங்கா இருக்கிறியா? எப்படின்னு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால. நான் சொன்னேன், ஏமா ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னமா இருக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அங்கன்னாங்க. நான் நல்லா தான் இருக்கிறேன், ஒழுங்கா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு அத்தை ஒழுங்கா ஊழியம் செய்யற அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அவன் தேவனுடைய வேதம் அவன் எழுதியத்தில் இருக்கிறது, அவன் நடைகள் ஒன்றும் பெசகாது, அது பெசகமா பெசகாதான்னு நான் சொல்லணும். கோயம்புத்தூர் பாசையில் எங்கள் அம்மா சொல்றாங்க, பெசகமா பெசகாதான்னு நான் சொல்லணும், நீ எதுக்கு சொல்லுற அப்படின்னு எங்கள் அம்மா பேசுது. நான் சொன்னேன், என்னம்மா நான் ஊழியக்காரன், என் சபையில் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, என்ன பார்த்து இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, நீ ஊருக்கெல்லாம் ராஜாவாக இருந்தாலும் எனக்கு பிள்ளடா, என்கிட்ட கர்த்தர் கணக்கு கேட்பார். ஆகவே நான் உன்னை கேட்க தான் செய்வேன், நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். ஏன் நான் இன்னைக்கு ஊழியக்காரனா இருக்கிறேன் தெரியுமா? அப்படி போதிக்கிற ஒரு தாயினால. அப்ப உங்க பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள வாழ்றாங்களாங்கிறத நீங்க செக் பண்ணணும். 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்க மட்டும் உன் மகனை சிட்சை செய், ஆனாலும் உன் ஆத்துமாவை கொல்ல எலும்ப ஒட்டாதே அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, உன் மகனை சிட்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான். அல்லேலூயா.
கெட்ட வார்த்தை பேசினா ஓங்க ஒரு அரை பல்லோடு சேர்ந்து ஒன்று கொடுங்க. பேசுவியாடா கெட்ட வார்த்தை, தப்பு கிடையாது. தவறான ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட கிடந்தா நல்ல ரெண்டு, எவ்வளோ பெரிய பெரிய பையனாக இருந்தானே அவன் நெட்டையாக இருக்கிறான்னு வச்சுங்க, நீங்கள் குட்டியாக இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, அவனையே ஸ்டூல் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். ஸ்டூல் மேலே ஏறி நிற்கிறதுக்கு அவனை பிடிச்சி மேலே ஏறி நிற்க சொல்லுங்கள். மேலே ஏறி நின்றுட்டு அப்பவும் எட்டலைன்னு வச்சுங்க, குனியிடான்னு சொல்லுங்கள். குனியை வச்சு ஓங்க ஒரு அறை விட்டுட்டு இறக்கி விட்றான்னு சொல்லுங்க. கட்டுப்பாடு யாருக்கிட்ட இருக்கணும்? யாருக்கிட்ட கட்டுப்பாடு இருக்கணும்? உங்கள் கையில் இருக்கணும்னு சொல்கிறேன். நம்பிக்கை இருக்க மட்டும் சிச்சை பண்ணுங்க. அவங்களுக்கு ஆத்மாவுக்கு ஆறுதல் உண்டாக்குறவனா இருக்கிறான். என்னைக்குமே அம்மா கிட்ட அப்பா கிட்ட அடி வாங்குற பிள்ளை கெட்டு போக மாட்டான். அவன் சரியா இருப்பான். வசனம் சொல்லுகிறது, அவனோட காரியத்தை உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான்னு சொல்றது. 29-27 நீதிமொழிகள். உன் ஆத்மாவுக்கு என்ன உண்டு பண்ணுவான்? ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எப்படி ஆனந்தம் கிடைக்கும்? 3 யோவான் 4ஆம் வசனம் சொல்கிறது, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்கிற சந்தோஷத்தை விட வேற சந்தோஷம் எனக்கு இல்லை. இன்னைக்கு பிள்ளைகள் கிடை யார் காரணம் அப்படின்னா பெற்றோர் தான் முதல் காரணம். எங்கங்க? பெற்றோர் தான் காரணம். இன்னொன்று தானாகவும் கெட்டு போகுது. ரெண்டாவது சத்தியமில்லாத திருச்சபை காரணம். ஒன்று பெற்றோர் காரணம், 2 சத்தியமில்லாத திருச்சபை. ஆனால் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். பெற்றோர் இல்லாமையும் பெற்றோர்னால அல்லாமலும் பிள்ளைக்கு கெட்டு போகிறது உண்டு. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். ஒரு உதாரணம் சொல்லாரு. மூத்த குமாரன் இளைய குமாரன். அப்பா நல்ல ஒழுக்கத்தில் ஒழுங்காக தான் வளர்த்திருக்கார், ஏன்னா அதுக்கு மூத்தவன் சாட்சி. ஆனால் இளைய குமாரன் என்ன பண்ணா, பெருசானவனை வயது வந்த வரைக்கும் அவனை வளர்த்தினாரு. இப்போ எல்லாமே அவன் மெச்சூரிட்டி ஆகிட்டான், அவன் முதிர்ச்சி அடைந்துட்டான். இப்போ அவன் என்ன சொல்கிறான்? என்னோட ஆஸ்தியை கொண்டா. வாங்கிட்டு போய் கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து வேசித்தனத்தினாலே துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி அழிச்சு போட்டான். இப்போ அந்த இடத்துல இவனை யார் திருத்துறா அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நேரடியாக அவனை திருத்துறார். எப்படி திருத்துறாரு? வறுமை வந்துச்சு, நண்பர்களை விட்டுட்டு ஓடி போயிட்டான், பசி வருது. 16-17 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பன்றி உண்கிற தவிட்டினால் தன் பசியை போக்க ஆசையாக இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. 17ஆம் வசனத்தில் சொல்லுது, புத்தி தெளிஞ்சிச்சு. அப்போ உபத்திரவும் பசியும் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஆளுக்கு என்ன தெரியும்? புத்தி தெரியும். நீங்க பேக்கெட் மணி 500-1000 கொடுத்தீங்கன்னா புத்தி தெரியாது. ராத்திரியெல்லாம் வீட்டுக்கு வராம விடிய காலம் வீட்டுக்கு வருவான். ஐடி கம்பெனியில் வேலை செய்யறவனு சொல்லல, விஓவா இருக்கிறவன சொல்றேன், வெட்டி ஆபீசரா இருக்கிறவன சொல்றேன். ராத்திரியெல்லாம் ஊர் சுற்றி போற பழக்கம் இருக்கு. நைட் 12 மணிக்கு வெளியே போறான். எங்கடா போறான்னு? டீ சாப்பிட போறாங்கிறான். போயிட்டு 5 மணிக்கு வரான். என்னடானா ஃப்ரெண்ட்ஸோட டீ சாப்பிட்டு வந்தானா. ஐடி கம்பெனி இன்டர்வல் வருவாங்க, டியூட்டி முடிஞ்சு அவங்களாம் அப்படி டீ சாப்பிட்ற பழக்கம். நாகரிகம் மாறிடுச்சு. இதில் தான் நிறைய தப்பு நடக்குது. ட்ரக் அடிக்ட் ஆகுறாங்க, போதை பொருட்கள் புழக்கம் உண்டாகுது. இந்த இடத்துல தான் பிள்ளைங்க வாலிப வயசுல கெட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிள்ளைகளை திருத்துறதுக்கு ஒரு வழி என்னென்னா, பணம் காசு வசதி எல்லாத்தையும் கட் பண்ணுங்க, தானாகவே திருந்திடுவான். இது சொல்லிட்டு போனால் நேரம் சரியாக போயிடும். அதனால் இப்போ வரேன். பெற்றோர் காரணம். 2வது சத்தியம் இல்லாத சபை ஒரு காரணம். பொதுவாக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். உங்கள் பிள்ளை சரியாக கம்யூனிகேஷன் பண்ணாமல் ரூமுக்குள்ளேயே அடைச்சி உட்காந்துட்டா ஏதோ சம்திங் ராங்குன்னு அர்த்தம். ஒன்று அவன் சோம்பேறியாக இருக்கணும், இல்லைன்னா அவன் செக்ஸ் வெப்சைட்டுக்கு அடிக்டாக இருக்கணும், அல்லது அவன் போதை ஆசாமியாக இருக்க வேண்டும். இந்த 3 காரணத்தை தவிர ஒரு வாலிபனோ அல்லது வாலிப பிள்ளையோ தனியாக ஒரு நாள் முழுசும் அறை வீட்டுக்குள்ளே பூட்டி கொண்டு இருக்க முடியாது. ஏன்னா என்டர்டெயின் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஏதோ ஒன்று வேண்டும். ஒன்று சோம்பேறியாக இருக்கிறனால தூங்கியே பொழுது கழிக்கிறவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, கதவை சாத்திட்டு 4 முழுசு இருப்பான். இல்லை 2 போதை அடிக்கிறவனாக இருந்தால் அவன் கதவை சாத்திட்டு போதை அடிச்சுட்டு உள்ளே உட்காந்து படுத்து கிடப்பான். 3வது செக்ஸ் வெப்சைட்ஸை பார்க்குறவனாக இருந்தால் அல்லது நியூடு பிக்சர்ஸை பார்க்குறவனாக இருந்தால் அதில் இன்பத்தினால அவன் பார்த்து கொண்டு சில தவறான பாவ பழக்க வழக்கங்களை செய்து கொண்டு ரூமுக்குள்ளே அடைத்துக்கணும். பெண்ணை கொடுக்கறதுக்கு முன்னால் பொண்ணோடைய அம்மா அப்பா எப்படிப்பட்டவங்கன்னு பார்க்கணும், பையன் எப்படிப்பட்டவங்கிறத பார்க்கணும், கேரக்டர் பார்க்கணும். முதல்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல ஒரு பையனோ அல்லது ஒரு பிள்ளையோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க போகிற சபைக்கு போங்க. பாஸ்டர்கிட்ட போய் கேட்காதீங்க, அவர் பொய் சொல்லுவார். என்னங்க? இப்போ என் சபையில் ஒரு பையனையோ பிள்ளையோ கேட்டால் அவங்க
சபையில் கொட்டாய் விட்டுட்டு இருப்பாங்க. இல்லை அவங்க எப்படி 9 மணி ஆராதனைனா அவங்க எப்படி ஒரு 9:45 வந்துடுவாங்க அப்படின்னா நான் சொல்லுவேன், தங்கமான பிள்ளை அப்படின்னு போய் சொல்லுவேன். 2 இடத்துல நான் போய் சொல்லுவேன், ஒத்துக்கிறேன். ஒன்று கல்லறையில் போய் சொல்லுவேன், இன்னொன்று பொண்ணு மாப்பிள்ளை கேட்க வரும்போது போய் சொல்லுவேன். அதனால பாஸ்டர் பேச்சு என்ன செய்திடாதீங்க, சொல்லுங்க, நம்பவே நம்பாதீங்க. எல்லா பாஸ்டரும் அவங்க சபை விசுவாசி ஒசத்தீர்னு தான் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஸ்பை பண்ணணும், நல்லா ஜெபம் பண்ணணும். நான் என் பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னா எடுத்தேன் கவுத்தானோ என்னால் பார்க்க முடியாது. உருவத்தையோ தோற்றத்தையோ குடும்ப அந்தஸ்தையோ கார் இருக்கா பங்களா இருக்கா நிறைய பேர் சொந்த வீடு இருக்கா மாப்பிள்ளைக்குன்னு பார்க்குறேன். எனக்கு எதுவுமே தேவையில்லை. கர்த்தருக்குள்ள இருக்கானா, கர்த்தரை தேடுறானா, தேவனுக்கு பயந்தவனா இருக்கிறானா. என் மனைவி என்னை கல்யாணம் பண்ணும்போது என்கிட்ட எதுவுமே கிடையாது. இன்னைக்கு என்கிட்ட இல்லைங்கிற அளவுக்கு அவருக்கு போதுங்கிற அளவுக்கு எல்லா சொத்து இருக்கு. எங்க வந்துச்சு, கர்த்தருக்கு பயந்தவனா இருந்தா எல்லாமே வரும். எனக்கு கட்டும்போது ஒண்ணுமே கிடையாது. நான் சுத்த பாப்பர். நானே சொல்றேனே, பிச்சை எடுக்கிற ஒரு ஆசாமி மாதிரி பிச்சைக்காரனை போல இருந்தேன். குடிக்க பச்சை தண்ணி கூட இல்லாம தான் இருந்தேன். தங்க இடம் இல்லாம தான் இருந்தேன். கர்த்தருக்கு பயந்தவனா இருக்கிறானா, அழகா இருக்கானா, வெள்ளையா இருக்கானா, நெட்டையா குட்டையா, இந்த ஜாதியா அந்த ஜாதியா, அப்பா அம்மா வசதியா, பணம் பேங்க்ல இருக்கா, கார் இருக்கா, சொந்த வீடு இருக்கா, வேலை சம்பாத்தியம் 1 லட்சம் இருக்கா, இருந்த என்னையா பண்ண, புள்ள சந்தோஷமா வாழாது. நல்ல குணம் வேணும், மனைவியை நேசிக்கணும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்றது போல ஒரு மனைவியை என்ன செய்யணுமா, போஷிக்கணும், காப்பாற்றணும். ஒரு மனைவியுடைய மானத்துக்கோ அவளுடைய வயிறுக்கோ அவளுடைய உயிருக்கோ குறையில்லாதபடி காக்கிறவன் தான் உண்மையான ஒரு புருஷன். இயேசு அப்படிப்பட்டவராக தான் இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு பையனோ இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையோ எங்க கிடைக்கும் அப்படின்னா, எந்த பெற்றோர் இந்த ரேகாவின் குமாரனாகிய யோனதாப்பை போல தன் பிள்ளைகளை சத்தியத்திலே போதித்து கண்டித்து போதக சிற்சியிலே வளர்த்து கர்த்தருக்கேற்ற சிற்சியிலும் போதனையும் வளர்க்கிறார்களோ அங்கதான் இந்த பிள்ளை வருவான். அப்போ அம்மா ஒழுக்கமா இருக்கிறான்னு பார்க்கணும், அப்பன் ஒழுக்கமா இருக்கிறான்னு பார்க்கணும். ஏன்னா முதற் பிசிந்தமா பரிசுத்தமா இருந்தா இல்லைன்னா வேஸ்ட், இல்லைன்னா வேஸ்ட்டுங்க, இல்லைன்னா சுத்தப்படாதுங்க. என் தம்பியினுடைய மனைவி எங்க அப்பாவுடைய பிறந்த நாளையும் தம்பி பிறந்த நாளும் வந்துச்சு, ஒன்னா கொண்டாடணும். அப்பா வந்து சொல்றா, அவங்க மாமனார் தம்பி மாமனார் சொல்றாரு, அவன் மனைவியும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, பாபு எனக்கு மருமகனா கிடைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன், 2வது என்னுடைய சம்மதிக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னாரு. ஏன் கேட்டா, தன்னுடைய மகனை அவர்கள் எப்படி வளர்த்திருந்தால் இன்றைக்கு என்னுடைய மகள் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவாள். அப்ப உங்க மகளுடைய சந்தோஷமான வாழ்க்கை எங்க இருக்கு, நீங்க கல்யாணம் கட்ட போற வீட்டில் இருக்கக்கூடிய பையனுடைய அம்மா அப்பாவை பொறுத்து இருக்கு. இந்த குத்தி பேசுறவங்க, நொட்டி பேசுறவங்க, நம்முடைய குறைகளை சுட்டி காட்டுறவங்க, அப்படியே நீங்க பழகவே எல்லாமே தெரியும். ஸ்கேன் பண்ற மாதிரி மானிட்டர் பண்ணிட்டே நீங்க வரலாம். பேச்சுவார்த்தை பண்ணும் போதே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சிலர் நிச்சயம் வரைக்கும் ஒரு மாதிரி பேசுவாங்க, நிச்சயம் முடிந்தோன்னே ஒரு பேர் மாதிரி பேசுவாங்க, கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க, கல்யாணம் பக்கத்தில் இருந்தோன்னு ஒரு மாதிரி பேசுவாங்க. இந்த மாறி பேசுறவங்களா இருந்தா கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க. ஏன் கேட்குறீங்களா, இவங்களையெல்லாம் நம்பவே முடியாது. இது தேவனால் வந்தவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ முதல்ல எங்க வேணும், ஏலியை போல புத்திமதி மட்டும் சொல்றவங்க அல்ல. அவன் தன் பிள்ளைகள் தன் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அறிந்திருந்தும் அவங்களை அடக்கவில்லை. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் சொல்கிறது. பிள்ளைகள் சாபத்துக்கு எதுவா ஒழுங்கினமா காலையில ஆராதனைக்கு ஒழுங்கினமா வருவது சாபம் தான். நான் ஓப்பனா சொல்லிட்டு போறேன், கோவிச்சா கோவிச்சுக்குங்க, இதை சொல்லாம இருக்க முடியாது. அவர் God is God of discipline. நம்முடைய ஆண்டவர் ஒழுக்கத்தின் தேவன். நீங்க ஒழுங்கினமா வரீங்கன்னா அது சாபம் தான்.
நான் இதுக்கெல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன், இதுக்காக வருத்தப்பட மாட்டேன். நான் சத்தியத்தை சத்தியமா சொல்றேங்க. ஏங்க எல்லா இடத்துக்கும் நேரமா போறவங்கனால ஆலயத்துக்கு ஏன் நேரமா வர முடியலன்னு கேட்கிறேன். சிலருக்கெல்லாம் லேட்டா வர்றதுதான் வாழ்க்கை ஸ்டைலே. நீங்க என்ன இந்திய நாட்டு அரசியல்வாதியாக இருக்கீங்க, இல்லை விஏபியா இருக்கீங்களா, இல்லை பெரிய 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 போஸ்ட் இருக்கீங்களா? எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நான் லேட்டா வர்றேன் அப்படிங்கிறதுக்கு, கூட்டம் சேர்ந்தோன்னு வர்றேங்கிறதுக்கு முதல்ல ஆண்டவர் வந்திருக்கிறாருங்க. இங்க தெய்வ பயம் இருக்குமானால், ஒழுக்கமுள்ள ஒரு ஆண்டவரை ஆராதிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில ஒழுக்கம் இருக்கும். உங்களை பத்தி என்ன எப்படிங்க சாட்சி சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? உங்க பிள்ளைங்க ஒழுக்கமா நடக்குங்கிறதுக்கு என்னங்க கேரண்டி? முதல்ல பிதாக்களாக நீங்களே ஒழுங்கினமா இருக்கிறீங்க, நீங்களே ஒழுக்கமா இல்ல, உங்க பிள்ளைகளுக்கு போய் ஒழுக்கத்தை பத்தி நீங்க என்னங்க போதிப்பீங்க? சொல்லுங்க, என்ன போதிப்பீங்க? நீங்க வணங்குகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒழுங்குள்ள ஆண்டவர். ஒழுங்குள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க. இதை நான் பஜனை பாடிட்டு போற இடமா? அது நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. 4 பேருக்கு ஜெய போற இடம் இல்லது. பயத்துடன் நடுக்கத்துடன் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை, தேவனுக்குரிய பயத்தோட கனத்தோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யாத ஏழையின் பிள்ளைகள் சலிக்கப்பட்டவர்களாய் போனார்கள். இன்னைக்கு உங்களுடைய ஆராதனையில சாபம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் நீங்க தேவனை ஒழுக்கத்தோடு ஆராதிக்க கற்றுக்கொள்ளணும். நீங்களே ஒழுங்கினமா வந்துட்டு உங்க பிள்ளைகளுக்கு எப்படி நீங்கள் ஒழுக்கத்தை பற்றி போதிக்க முடியும்? நீங்க இதை கேட்கலாம், கேட்காமல் இருக்கலாம், எனக்கு எந்த விதமான நஷ்டம் கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பத்தில் நான் இதெல்லாம் சத்தம் போட்டு கத்தி கத்தி சொல்லுவேன். அதனால எனக்கு இடிய மீனை போல சர்வாதிகாரியை போல என்னை எல்லாரும் பார்ப்பாங்க. அதுக்காக நான் கவலைப்படுவதில்லை. ஒரு சோத்து பருக்கை வீணடிக்கும் போது என் பிள்ளையை பார்த்து சொல்லுவேன், இது இல்லாமல் நான் வாழ்ந்த நாட்கள் உண்டு, ஏன் வேஸ்ட் பண்றேன்னு கேட்பேன். கர்த்தர் என்னை போதித்திருக்கிறார், என் தாய் எனக்கு உபதேசித்திருக்கிறார், என் போதகர் எனக்கு போதித்திருக்கிறார், இந்த வசனம் என்னை போதிக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் என்னை அப்படி பண்படுத்திருக்கிறார். நான் சொல்லத்தான் செய்வேன். அது மனைவி என்றும் இல்லை, பிள்ளை என்றும் இல்லை, சபையார் என்றும் இல்லை, மூத்தவங்க என்றும் இல்லை, இளையவர் என்றும் இல்லை, யாருக்கும் பாரபட்சம் இல்லை. வசனம் இதுதான், சத்தியம் இதுதான், இதை சொல்வதற்காக என்னை வைத்திருக்கிறார். நன்னாய் உழைக்க வேண்டிய வேலை எனக்கு இருக்கிறது, காக்க வேண்டிய வேலை இருக்கிறது. உழைக்கத்தான் செய்வேன், காக்கத்தான் செய்வேன், சொல்லத்தான் செய்வேன். ஒழுங்கீனமான ஆராதனை செய்வதற்காக இங்க வரக்கூடிய ஒரு ஆராதனை தேவன் ஒழுங்கினமா கேவலம் பண்றதுக்காக, கேலி பேசுவதற்காக வரக்கூடிய ஆண்டவர் அல்ல என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், ஏலி ஆசாரனாய் இருந்தும் நியாயாதிபதியாய் இருந்தும் அதிகாரம் இருந்தும் தன் பிள்ளைகளை அவன் கண்டிக்கவில்லை. என்ன செய்திருக்க வேண்டும்? ஆசாரிய ஊழியத்திலிருந்து அவர்களை தள்ளியிருக்க வேண்டும். அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும்படியாக காவல் வீட்டில் அடைத்து வைத்திருக்க வேண்டும். அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்க வேண்டும். அதை செய்திருந்தால் அவர்கள் சாகாமல் கர்த்தர் அவர்களை அடிக்காமல் இருந்திருப்பார். இவன் அந்த உடன்படிக்கைப்பட்ட தொட்ட உசியாவையே கர்த்தர் அடிக்கிறார் என்றால் தேவனை தீர்த்துள்ளவனாக நின்று ஆராதிக்கிற இவன் மேல் தேவனுக்கு எவ்வளவு கோபம் இருந்திருக்கும். எத்தனை காலம் பொறுமையா இருந்திருப்பார், எத்தனை காலம் கிருபியா இருந்திருப்பார், எத்தனை காலம் மௌனமா இருந்திருப்பார். தீர்க்கதரிசிகளை அனுப்பி எச்சரித்த போதிலும் இந்த கிழவனுக்கு அறிவு இல்லை. இந்த ஏழை என்கிற ஆசாரி இருக்கிறவனுக்கு அறிவு இல்லை. என்ன செய்தான்? தன் பிள்ளைகளை கண்டிக்காமல் விட்டான். விளைவு அவனுக்கு முன்பாக அவனுடைய பிள்ளைகள் வாழ வயதில் செத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வாழ வயதில் செத்தார்கள். ஹல்லேலூயா, எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏலி செய்ய வேண்டியதை ஆண்டவர் செய்தார். ஆசாரை ஊழியத்திலிருந்து தள்ளினார். ஒரே நாளில் அவர்கள் சங்கரிக்கப்பட்டார்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுவதை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டைப்படுவர்கள் கனவீனப்படுவார்கள். கனவீனமானார்கள், கர்த்தரை கனம் பண்ணவில்லை, அவர்களுக்கு மரியாதை கிடைக்கவில்லை. தேவ சமூகத்தில் தேவனை அவமரியாதை செய்யறவர்களுக்கு மரியாதை கிடைக்காது. 2வது பாருங்க, உபத்திரவத்தை கர்த்தர் அனுப்பினார். 32ஆம் வசனத்தில் சொல்றார், உன் வாசஸ்தலத்தில் இனி உபத்திரவத்தை நீ காண்பாய் என்று சொல்கிறார். 35ஆம் வசனத்தில் படிக்கும்போது அங்க சொல்கிறார், அந்த 35ஆம் வசனத்தில் வேறொரு ஆசாரியனை நான் எனக்கு முன்பாக நான் ஏற்படுத்தி கொள்வேன், உங்களை ஆசாரி ஒழித்து விட்டு தள்ளி விடுவேன் என்று சொல்லுகிறார். 36ஆம் வசனத்தில் சொல்கிறார், உன் சந்ததியில ஆசாரியனா வர்றவெல்லாம் பிச்சை எடுப்பான்னு சொல்றார். என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க என்ன செய்வாங்க? பேர பிள்ளைங்க என்ன செய்வாங்க? பிச்சை எடுப்பாங்கன்னு சொல்றார். ஏன் இன்னைக்கு சாபம் தெரியுமா? ஏன் சாபம் தெரியுமா? இந்த ஏலி தாத்தா மட்டும் ஒழுங்கா நடத்தி இருந்தாருன்னா
அந்த குடும்பத்துக்கு இந்த சாபம் வந்திருக்காரு. யோனதாபை போல தன் பிள்ளைகளை போதித்து வளர்த்திருந்தா இந்த சாபம் வந்திருக்காது. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் சொல்கிறது. அதில் இவனமாக வாசிக்கிறோம், ஆண்டவர் லேட்டா தான் தண்டிப்பாராம். துர்க்கிரிக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடுவாதபடியால் மனுபுத்திரனுடைய இருதயம் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 10ஆம் வசனத்துல படிக்கும்போது பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அப்படின்னா ஆலயத்துக்கு வந்துட்டு போறதுல நீதிமான் மட்டும் இல்ல, துன்மார்க்கனும் இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் துன்மார்க்கன் இருக்கிறான்? அவனுக்கு தண்டனை உடனே என்ன செய்யல, கிடைக்கல. அதனால அவன் துணிகரமா தேவ சமூகத்துக்கு வந்துட்டு போறான்னு கர்த்தர் சொல்றார். 2வது காரணம் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 3:12 ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்றார், துவங்கவும் அதை ஏலியின் வீட்டு மேல துவங்கவும் முடிக்கவும் போகிறேன். சிலர் வீட்டில எல்லாம் கர்த்தர் தம்முடைய கிரியைகளை ஸ்டார்ட் பண்ணாதனால தப்பிச்சிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா முடிஞ்சிச்சு. ஆனா பேதுரு சொல்றார் 1 பேதுரு 4:17 தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குகிற காலம் என்று இருக்கிறது. சபையில கர்த்தர் ஆரம்பிப்பார் என்று வேதம் சொல்லுகிறதுங்க. நாம் ஜாக்கிரதையா வாழ வேண்டிய நேரம் இது. எங்கிட்ட பணம் இருக்கு, வீடு இருக்கு, கார் இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் ஒரு நிமிஷத்துல ஒரு கலவரம் வந்தா சுட்டரிச்சு கொள்ளையடிச்சுட்டு போயிடுவான். ஒன்றும் நம்ம கைக்கு மிஞ்சாது, நடுத்தெருவுக்கு வந்துடுவோம். கோடீஸ்வரா வாழ்ந்தவங்களா ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஏதாவது கொடுப்போமான்னு கையேந்தி நின்று கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பணம், பேங்க்ல இருக்கிற காசு எதுவுமே நமக்கு உதவாதுங்க. எல்லாம் மாறி தேவனை ஆராதித்திருந்த இடத்துல இப்போ தேவனை ஆராதிக்க முடியலை. நம்ம நேரம் மாறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. நம்ம மனம் திரும்ப வேண்டிய நேரம். 2வது ரீசன் என்னன்னா பெற்றோர் காரணம். பெற்றோர் என்ன செய்யறாங்க தெரியுமா? சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறார்கள். ரோமர் 1:18 சொல்லுகிறது, சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற எல்லா மனிதருடைய அவபக்திக்கு விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை பெற்றோர் இன்னைக்கு அப்படி செய்யறாங்க. எப்படி செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல படிக்கும்போது பவுல் எழுதுகிறார் கலாத்தியருக்கு, சத்தியத்தை சொன்னதுனால நான் சத்ருவாயிட்டேனா? அப்ப இங்க பிரச்சனை பண்றது யாருங்கன்னா பெற்றோர். சபையில சத்தியத்தை, இப்ப ஒழுக்கத்தை பத்தி பேசுறேன், உங்களில் எத்தனை பேருக்கு மனசுக்குள்ள என் மேல கோபம் வந்திருக்கும்னு எனக்கு தெரியல. எத்தனை பேருக்கு எரிச்சல் வந்திருக்கும்னு தெரியல. லேட்டாவே வர்றீங்களே, நீங்க மாற மாட்டீங்களான்னு கேட்குற, உங்களுக்கு கோபம் வந்திருக்கும். இப்ப என்ன தோணும் உங்களுக்கு? என்னை பார்த்தா சத்ருவ மாதிரி இருக்கும். இப்ப சத்தியம்னா என்ன? உண்மை, வேற ஒன்றும் இல்லை, அதுக்கு வேற பேர் கிடையாது. ட்ரூத். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தீங்கன்னா ட்ரூத். உண்மை சொன்னா பொல்லாப்புன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. சத்தியத்தை சொன்னதுனால நான் சத்ருவாயிட்டேனா? அப்ப எந்த பெற்றோர் உண்மையை விரும்பலையோ, சத்தியத்தை விரும்பலையோ, ஊழியக்காரன் சத்தியத்தை சொன்னா அவனை சத்ருவாய் பார்க்குறாங்களோ, இவங்க அடுத்தது என்ன செய்வாங்க? அடுத்த பிளாக்மெயில், அடுத்த வாரம் சபைக்கு வர மாட்டாங்க, பாஸ்டர் கிட்ட சரியா பேச மாட்டாங்க, தசமபாகம் காணிக்கை கொடுக்க மாட்டாங்க. என்னடா இந்த மாதிரி இந்த ஃபேமிலி ஒரு மாதிரியாவே இருக்கு, என்ன விஷயம்? மூஞ்சி சரியில்லை, பேச்சு சரியில்லை, வர்றது சரியில்லை அப்படின்னு ஹவுஸ் விசிட்டிங் போன கேட்டால், பாஸ்டர் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் பாஸ்டர், சர்ச்சுக்கு வந்தால் நல்லா இல்லை பாஸ்டர், அது ஒரு மாதிரி இருக்கு. என்ன மாதிரி இருக்கு? எப்படி இருக்கு? பிடிக்கல பாஸ்டர், வர வர பிடிக்கல, அதனால பாஸ்டர் மனசு சரியில்லை, சர்ச்சுக்கு வந்தால் மனசு நல்லா இருக்கணும்ல, மனசு நல்லா இல்லை, அதனால அப்படியே பேசாமல் வீட்லேயே இருந்துட்டோம் பாஸ்டர். என்ன மனசு கஷ்டம் சொல்லுங்க, ஜெபம் பண்ணுவான். அதெல்லாம் இல்லை பாஸ்டர், ஜெபம் பண்ணுறதெல்லாம் இல்லைன்னா பாஸ்டர், நான் அனுபவிச்சது சொல்கிறேன். ஒன்றும் இல்லைன்னே கழுத்தறுப்போம், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கழுத்தறுக்கிறது. வாசலை நிற்க வச்சு என்னையும் மனைவியும் அழ வச்சு அனுப்பியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் அவங்க வீட்டில், இப்போ நம்ம சபைக்கு வர விசுவாசி குடியிருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, அம்மா அவங்க கொடுக்குற டார்ச்சர் தாங்க முடியாம வீட்டை காலி பண்ணி ஓடியா போயிட்டோமா. நான் சொல்றதெல்லாம் பொய் மாதிரி இருந்திருக்கும், ஆனா அனுபவிச்சவங்களுக்கு தெரியும், ஐயோ பாஸ்டர் இவங்க என்ன பாடுபடுத்தி இருப்பாங்க அப்படின்னு. வாசல், என் மனைவிக்கு குழந்தை இறந்து போய் அந்த ஜனவரி நியூ இயர், நவம்பரில் குழந்தை இறந்து போச்சு, 13ஆம் தேதி ஜனவரி நியூ இயர். ஒரு குவிஸ் ப்ரோக்ராம், அந்த குவிஸ் ப்ரோக்ராமில் என் மனைவி வின் பண்ணிட்டாங்க, சீட்டு போட்டாங்க. அவங்களோட புள்ள தான் சீட்டு எடுத்தது, என் மனைவி பேரில் விழுந்துருச்சு. 3 பேர் சரியாக எழுதியிருந்தாங்க, அது என் மனைவி பேர் வந்துச்சு. அந்த கிஃப்டாக கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த மனிதனுடைய மனைவிக்கு வந்த கோபம் அப்படியே பிரச்சனை பண்ணி 3ஆவது வாரம், ஜனவரி 3ஆவது வாரத்துல செம பிரச்சனை பண்ணி
எங்களை அழுவ வச்சு வாசல நின்று நாங்கள் அழுதுட்டு வர்ற மாதிரி நானும் என் மனைவி. இப்போ நினச்சா அப்படின்னு இருக்கு எனக்கு. அன்னைக்கு அதை விட்டா எனக்கு வேற விசுவாசி இல்லை. இருக்கிறதே 10 பேர், அதில் அந்த குடும்பத்தில் 5 பேர். இந்த 5 பேர் பண்ண மிச்சம் 5 பேர் வச்சுனா ஈயோட்டவா, வேற வழி இல்லை. பொல்லாத மக்களை வச்சு சில நேரத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற வேண்டி இருக்கு. ஆனா வச்சு கண்ணீர் சிந்த வச்சு அனுப்புனாங்க. இப்போலாம் நல்லா தைரியம் வந்துருச்சு ஆண்டருக்குள்ள. நல்லா அப்போ நான் இளம் வயசு வேற, புதுசாக ஊழியம், புது ஊழியம். அதனால ரொம்ப பயமாக இருக்கும் எனக்கு. ஒவ்வொரு வாரமும் என் மனைவி பயந்து அவங்க மனைவி சொல்கிறாங்க என்னால் தான் அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு. உண்மை என்னென்னா அவங்களால தான் வச்சு. ஒவ்வொரு சண்டே மெசேஜ் முடித்தோடனே என்ன பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு பக்குன்னு இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமே வந்துச்சு. பயந்து அப்படி ஊழியக்காரனை டார்ச்சர் பண்ணுறதுக்குன்னே ஒரு குடும்பம் உட்காந்துருக்கும். அது என்னென்னா சத்தியத்தை சொன்னதுனால சத்ருவா பார்க்குற ஒரு குடும்பம். கலாத்தியர் 1:10 சொல்லுகிறது, ஒரு ஊழியக்காரன் மனுஷனே இல்லை, தேவனை பிரியப்படுத்துறவனா தான் அவன் ஊழியம் செய்யணும். அப்பதான் உங்க புள்ள நல்லா இருக்கும், உங்க குடும்பம் நல்லா இருக்கும். 2 தீமோத்தேயு 4:3 சொல்லுகிறது போல இன்னைக்கு என்ன செய்யறாங்க? சத்தியத்தை சொல்ற ஊழியக்காரனை விட்டுட்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போவாங்க. தங்களுக்கு இச்சைக்கு ஏற்ற போதர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொள்வார்கள். ஆமேன். எத்தனை பேர் வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாஸ்டர்ஸ் வீட்டுக்கு வராங்க? உங்களுக்கு பல பாஸ்டர்கள் பழக்கமாக இருப்பது நல்லது. ஆனால் எல்லா பாஸ்டருடைய ஆலோசனையும் கேட்டு நடந்தீங்கன்னா என்ன நடக்கும்? ஒரு டிஷ் செய்யணும்னா அந்த ஒரு சமையல்காரன் தலைமையின் கீழே நடக்கணும். 10 சமையல்காரன் தலைமையின் கீழே ஒரு டிஷ் பண்ணிங்கன்னா அந்த டிஷ்ஷு விளங்காது. புரியுதா உங்களுக்கு? புரியலையா? நல்லா ஒரு விஷயத்தை கவனிச்சுங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பா இருந்ததுன்னா அதுக்கு நல்ல பேர். அந்த குழந்தை சொல்லுது எனக்கு 10 அப்பா அப்படின்னு சொல்லுது. எல்லாம் என்ன செய்வாங்க? என்ன சொல்லுவாங்க? எப்பா அப்படிம்பாங்க. எனக்கு 10 அப்பா இருக்குன்னா எல்லாரும் என்ன செய்வாங்க? எப்பா அப்படிம்பாங்க. என்னைக்கும் பவுல் சொல்றாரு, அநேக வாத்தியார்கள் இருக்கலாம், உங்களை போதிக்கிறதுக்கு டீச்சர்ஸ் அநேகம் இருக்கலாம், ஆனா ஒரு அப்பா தான் இருக்கணும். சுவிசேஷனால் உங்களை பெற்றேன்னு சொல்றாரு. அப்போ ஒரு மேய்ப்பனுக்கு கீழே அடங்கி இருக்க கத்துக்கொள்ளணும் விசுவாசிங்க. இன்னைக்கு என்ன பண்றீங்க? வசதி வர்ற வரைக்கும் அடங்கி இருக்கிறீங்க, பணம் வந்தோன்னே உங்க வேலையை காமிக்கிறீங்க. உங்களை நான் சொல்றீங்க, கடந்த கால அனுபவத்தில் நடந்தது நான் சொல்றேன். உடனே பாஸ்ட் என்ன சொல்றாரோ அப்படின்னு நீங்க யாரும் நினைச்சுக்காதீங்க. ஒருவேளை அப்படி இருந்தீங்கன்னா மாறிக்கிங்க. பணம் வந்தோடனே, வசதி வந்தோடனே, உங்களுக்கு என்னை விட நான் பணக்காரன் ஆகிட்டேன்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா, கொஞ்சம் சில வெளிப்புறமான அடையாளங்களான ஆசீர்வாதங்களெல்லாம் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறது? என்ன பிரசங்கம் பண்ணுறதை கட்டுப்படுத்துறது, மூஞ்சியை ஒரு மாதிரி வைக்கிறது. சில பேர் என்ன பண்ண, வாயை திறக்க மாட்டாங்க, ஆனால் முக பாவனையில், நடை பாவனையில், செயல்களினால கை கொடுத்தா கூட இப்படி கையை எப்படி பண்ண தொங்க விட்டுறது. முதல்ல ஒருத்தர் இருந்தார் சபையில், அவர் அப்படி தான் பண்ணுவார். அவர் எப்படி மூடில் இருக்கிறான்னு எப்படி கண்டுபிடிப்பா? கை கொடுத்தனா நல்லா என் கையை பிடிச்சாருன்னா ஓ இன்னைக்கு பிரச்சனை பண்ண மாட்டாருன்னு அர்த்தம். கையை அப்படி லூஸ் ஆகிட்டாரா, ஐயோ மனுஷன் என்ன பண்ண போறான்னா தெரியலையே அப்படின்னு அர்த்தம். தலையை தொங்க போட்டுட்டே உட்காந்துட்டாருன்னா இன்னைக்கு அந்த ஆளுக்கு பிரச்சனை முடிக்கல, இனி வர வாரம் பொண்டாட்டி விட்டு பிரச்சனை பண்ணுவாருன்னு அர்த்தம். நல்லா உட்காந்து ஆமேன் அல்லேலூயா சொன்னார்னா அப்பா பிரச்சனையே இல்லைன்னு அர்த்தம். என்ன டார்ச்சர்! ஊழியம் செய்யறதுங்கிறது நீங்கள் சாதாரணமான விஷயம் நீங்கள் நினச்சிங்களா? பக்கத்து வீட்டுக்காரர் எட்டி பார்த்தாலும் உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது, பேப்பர் வீசி உங்கள் வாசலில் காற்றுக்கு பிறந்த பார்த்தாலும் உங்களுக்கு பற்றிக்கிட்டு வருது. ஆனால் உங்கள் மனைவி குத்துற ஹேர் பண்ணலேருந்து உங்கள் புள்ள போகிற செருப்பு வரைக்கும் விமர்சனம் பண்ணுறது தான் ஊழியக்காரனுடைய குடும்பம். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. கல்யாணமான புதுசில் வசதியே இல்லை, எங்கள் மாமனார் வீட்லேயும் பெருசாக ஒன்றும் கொடுக்கல, எல்லாம் இந்த நாய் கதை தான். ஆனால் அண்ணன் வீட்டிலேருந்து வந்தால் அண்ணன் சோறு போட்டிருப்பாருன்னு நினைக்கிறது தம்பி நினைக்கிறது, தம்பி வீட்டிலேருந்து வந்தால் அண்ணன் தம்பி சோறு போட்டிருப்பாருன்னு நினைக்கிறது. நாய் பட்னியாக இருக்கிற மாதிரி எங்கள் வீட்டில் செய்வாங்கன்னு அவங்க வீட்டிலையும் செய்வாங்கன்னு எங்கள் வீட்லையும் செய்ய, ஆக மொத்தம் இந்த நாய்களுக்கு பட்னி. ஒரே ஒரு ஹேர் பின் இப்படி அமுக்கிற ஒரு ஹேர் பின் குத்திருப்பாங்க. இந்த அம்மா என்ன சொல்லுது தெரியுமா? இவருடைய மனைவி, பாஸ்டம்மா வாரம் விதவிதமாக ஹேர் பின் குத்திட்டு வராங்க. எப்பா உன் கண்ணுக்கு அப்படியாவது ஒரு ஹேர் பின் விதவிதமாக குத்துற மாதிரி தெரிஞ்சது, நான் ஒரு அல்லேலூயா சொல்லிக்கிட்டேன். அவ்வளோ மோசமான ஜனங்களுக்கு மத்தியில் தான் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வந்தோம். இன்னைக்கு வரைக்கும் எளிமையான வாழ்க்கை வாழ்கிற, எந்த பந்தா பண்ணல, எந்த ஆடம்பரம் பண்ணலை,
அலட்டிக்கல, உருட்டிக்கல, என் பொசிஷனை காமிக்கல, எதையுமே இன்னும் என்னை எப்படி தாழ்த்துவதுன்னு தான் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் குறை சொல்கிறதுக்கு அங்கங்கே 2 பாயிண்ட்டு. சபையில் சில ஊழியர் வந்தான் சரியில்லைன்னு அனுப்பினோம்னா அவனோட ரகசிய உறவுகள் நல்ல உறவாடுங்க, நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதுகில் குத்துகிறீங்கன்னு மட்டும் நல்லா தெரிகிறது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அன்பிலே உண்மையுள்ளவர்களாக இருங்கள். நான் நேர்மையான ஊழியக்காரன் என்று நம்பினால், நான் உண்மையாகவே உங்கள் வெல்விஷராக இருக்கிறேன்னு நீங்கள் நம்பினா, உண்மையாகவே நான் இந்த வசனத்தை கை கொள்றேன்னு நம்பினா, நான் சொல்றதுக்கு கீழ்ப்படிங்க. நான் சொல்றது கீழ்ப்படியணும். அப்படி இல்லைன்னா நான் எதில் தவறுனேன்னு என்கிட்ட வந்து கேள்வி கேளுங்க. நான் என்ன போதனை சரியில்லாமல் பண்ணுறேங்கிற கேள்வி கேளுங்க. என் வாழ்க்கையில் எது சரியில்லைன்னு வந்து மூஞ்சிக்கு மூஞ்சி கேள்வி கேளுங்க. ஆனால் தயவு செய்து முதுகில் மட்டும் யாரும் குத்தாதீங்க. அது எனக்கு செய்கிற துரோகம். நான் உங்கள் நலனுக்காக தான் நல்ல ஊழியர்களை, நல்ல ஆட்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஒரு ஆள் சரியில்லைங்கும் போது சரியில்லைங்கிறதையும் சபைக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் ஞானமாக ஜாக்கிரதையாகி நடந்து கொள்ள வேண்டும், பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். என் வார்த்தையில் நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் என்னை நம்பலைன்னு அர்த்தம். அப்போ என்னை நம்பலைன்னா என்னுடைய போதனைகளும் ஆலோசனைகளும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். அப்போ உங்களுக்கு பயன் என்ன இருக்கிறது? பயனே கிடையாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில விஷயங்களை சொல்லி நான் போகிறேன். இப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க தான் கெட்டு போகிறாங்க. 2 தீமோத்தேயு 3:14 சொல்கிறது, வேத எழுத்துக்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அது யாருக்கிட்ட கற்றோங்கிறதையும் நம்ம பார்க்கணும். யோக்கியமாய் வாழ்ந்து ஊழித்து செய்கிற மனுஷனிடத்துல கற்றுக்கொள்ளணும். குறித்துக் கொள்ளுங்க, நேரம் மாறல, வேகமாக போகிறேன். 2 தீமோத்தேயு 3:15 வாசிக்கிறோம். எப்போ இருந்து வேத வசனம் கற்றுக்கொள்ளணும்? பால் குடிக்கிற வயசுலேருந்தே வசனத்தை கற்றுக்கணும். ஒரு எபிரேய ஸ்திரீ தன் குழந்தைக்கு மார்பிலே பாலூட்டும் போது நியாயப்பிரமாணத்தின் 10 கற்பனைகளை அதன் காதிலே சொல்லிக்கொண்டே இருப்பால், அது அவன் இருதயத்தில் பதிந்துவிடும். அதனால தான் வேதம் சொல்கிறது, அவன் தேவனுடைய வேதம் அவன் உள்ளத்தில் இருக்கிறது, அவன் நடைகள் பிசகாது. ஒவ்வொரு இஸ்ரவேலரும் நியாயப்பிரமாணத்தின்படி வைராக்கியமாய் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், பாலூட்டும் போதே அவள் நியாயப்பிரமாணத்தையும் வேத எழுத்துக்களையும் அவள் ஊட்டி விடுவாள். அப்போ உங்க பிள்ளைங்களுக்கு எப்போ பைபிள் படிக்கணும்? ஒரு 10வது 12வது வந்ததுக்கு அப்புறம் ஒரு பைபிள் வாங்கி கொடுங்க. அவன் அப்படியே ஸ்டைலாக அப்படியே சர்ச்சுக்கு என்ன பண்ணுவார்? அவர் ஸ்டைலாக அப்படி எடுத்துகிட்டு வருவார். இப்படி 2 விரல் எடுத்துகிட்டு வருவார். அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படி ஸ்டைலாக அப்படியே வைப்பார். பைபிளை புரட்ட மாட்டார், விரிக்க மாட்டார். அதே மாதிரி ஸ்டைலாக அப்படி எடுத்துகிட்டு ஸ்டைலாக அப்படி போவார். பைபிள் இப்படி ஸ்டைலாக. எந்த இஸ்லாமிய குழந்தையாவது குரானை இப்படி ஸ்டைலாக எடுத்துகிட்டு போகிறத பார்த்துருக்கீங்களா? ஏங்க அவங்களாம் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டாங்க? சொல்லுங்க, ஏன் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டாங்க? தேவனை கனவீனம் பண்ணுறனால தான் நம்ம பிள்ளைங்க கனவீனமாக போகிறாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மைகள் கிடைக்கிற நம்ம பிள்ளை அவனா கலெக்டராக மாறானா, ஜட்ஜாக மாறானா? இஸ்லாமிய சகோதரருடைய பிள்ளைங்க ஜட்ஜா, கலெக்டரா எல்லாம் இருக்காங்க. ஆனால் ஒரு பெந்தகோஸ்தே ஆவிக்குரியவன் ஒரு அமைச்சரானான்னு சொல்லுங்க, ஒரு எம்எல்ஏ ஆனான்னு சொல்லுங்க, இல்லை ஒரு நீதிபதி ஆனான்னு சொல்லுங்க, இல்லை ஒரு மாவட்ட கலெக்டராக இருக்கிறான்னு சொல்லுங்க, இல்லை ஒரு பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கான்னு சொல்லுங்க. நாம தமிழன் உயர்ந்த பதவியில் இருக்கிறான் என்று சொல்லுவோம். அந்த கூகுள் நிறுவனர் பேர் என்ன? சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சை என்ன செய்வார்? கூகுள் நிறுவன ஓனராக இருப்பார். ஆனால் நம்ம டேவிட்டோ, நம்ம சாமுவேலோ, அப்புறம் நம்ம என்ன சொல்றது, பைபிள் இந்த ஏதோ ஒன்று சொல்லுங்க, எஸ்தரோ என்ன செய்ய மாட்டாங்க? சுந்தரா இருக்க மாட்டாங்க, பிச்சையா வேணா இருப்பாங்க. ஏங்க அந்த நிலைமை? ஏந்த நிலைமை கர்த்தரை கனவீனம் பண்றதுனால, வேத எழுத்துல கனவீனம் பண்றதுனால. உன் பையனுக்கு எத்தனை வசனம் தெரியுமா தாயே? எங்க அம்மா நான் வாலிப வயசுக்குள்ள எனக்கு மேக்சிமம் அதிகாரங்கள் என் மனசுல பதிச்சுட்டாங்க எங்க அம்மா. உங்க பிள்ளைகளை என்ன வளர்த்துங்க? நல்ல முட்டையை 10 முட்டையை வச்சு சொருகுங்க. அப்படியே 3 வயசா இருக்கும் போது நல்ல தயிர் சோறு இப்படின்னு அப்படியே பிசைஞ்சு அப்படியே யானைக்கு கவலம் ஓட்டுற மாதிரி நல்லா திணிங்க. நல்லா வயிறை போட்டுக்கிட்டு குண்டாந்தடியா இருந்துட்டு நல்லா ஊர் சுத்திட்டு அதை நல்ல மாடு மாதிரி மேய்ஞ்சிட்டு வரும். எங்க உங்க பிள்ளை கலெக்டரா மாறும்? ஒரு இச்சி அடக்கமா வளர்த்துறீங்களா? ஒரு ஒழுக்கமா வளர்த்துறீங்களா? டாய்லெட்டு ஒழுங்கான நேரத்துக்கு அவன் போறானா? சில பேர் நினைச்ச நேரமா டாய்லெட் போவான். ஸ்கூல்ல ஒவ்வொரு பெல் அடிக்கும் போது டாய்லெட் போயிட்டு வருவான். நம்ம பழைய சர்ச்சில் அந்த மாதிரி தான் ஆட்கள் இருக்கும். ஊர் சுத்தி புள்ள வீட்டில் கேட்டா அங்க போயிருக்கிறான், இங்க போயிருக்கிறான். இவர் எங்க இருப்பார்? தூண்லையும் இருப்பார், துரும்புலையும் இருக்கிற அவர் அந்த கிரவுண்ட்லையும் இருப்பார், அந்த மால்லையும் இருப்பார், அந்த ஹோட்டல்லையும் இருப்பார். அவர் ஊரெல்லாம் சுற்றி கொண்டே இருப்பார். அது யாரும் அப்படி செய்வார்னா சாத்தா மட்டும்தான் அதை செய்வார்.
எங்கேருந்து வருகிறேன்னா பூமியெல்லாம் சுற்றி திரிந்து வருகிறேன். சுற்றி திரிந்து ஒரு ஆவி, அது ஒரு ஆவி, அலைந்து திரிகிற ஒரு ஆவி. யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியா இருந்தா, ஏசா வனசஞ்சாரி ஊர் சுத்துறவனா இருந்தா, நல்ல திண்ணி பண்டாரமா இருந்தான். அதனால இச்சை அடக்கமில்ல விபச்சாரக்காரனா இருந்தான். திங்களத்துல செவ்வாய்க்கிழமை ஒரு உபவாசம் போட சொல்லுங்களேன், வெள்ளிக்கிழமை ஒரு உபவாசம் போட சொல்லுங்களேன், ஞாயிற்றுக்கிழமை அரை நேரம் உபவாசோட வந்து செத்தா போயிருவாங்க. செத்தா பரவாயில்ல விடுங்க. யாருக்குங்க வைராக்கியம் வேணும்? எங்கெங்க தேவபக்தி வரும்? எந்த பையனுக்கு இங்க பொண்ணை கொடுக்கலாம்? எந்த பிள்ளைங்க உங்க வீட்டுக்கு கட்டிட்டு வந்தா வீடு விளங்கும்? ஒழுக்கத்திலையும் கடவுளுடைய பக்தியிலையும் கர்த்தருடைய வசனத்திலையும் கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு பிள்ளை தாங்க, ஒரு பையன் தாங்க உங்க வீட்டை கொண்டு வந்து கட்டுவான். சும்மா ஆளு நல்லா வாட்டு சாட்டமா இருந்தா மட்டும் போதுமா? சோளக்காட்டு பொம்மை கூட உயரமா தான் இருக்கும். என்ன ஜவுளிக்கடை பொம்மை கூட ரொம்ப அழகா இருக்கு, வாழ்க்கை நடத்த முடியுமா? அழகா இருக்குன்னு வாழ்க்கை நடத்த முடியுமா? ஜவுளிக்கடை பொம்மை வந்து சமைச்சு கொடுக்குமா? வீடு வாசல் பெருக்குமா? குடும்பம் நடத்துமா? அழகா தாங்க இருக்கும். சேலை உடுத்தி வச்சிருப்பான் பாருங்க, அப்படி இருக்கும், கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி. யூஸ் என்னங்க? குணசாலியான ஸ்திரீயை தேடி கண்டுபிடிப்பாங்க. எங்கெங்க குணம் வரும்? வசனத்தை எங்க போதிச்சு கை கொண்டு அம்மா அப்பா நடக்கிறாங்களோ அவங்க போதிக்கிறாங்களோ. இது கேட்கும், நீ ஏன் பாஸ்டர் வீட்டில் திட்டுனியாமா, நீ வந்து எனக்கு உபதேசம் பண்றிய? ஒரு 2-3 வாரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தா, இன்னைக்கு ஒரு மாதிரியா பேசுறானேன்னு ரொம்ப தேன் கொடுத்துட்டோம்னா வயிற்றுல பூச்சி ரெண்டும். அப்பப்போ என்ன செய்யணும்? கொஞ்சம் மருந்தும் கொடுக்கணும். என்ன பேலன்ஸா வசனத்தை பேசணுமில்ல? கர்த்தர் அதிக நியாயம் விசாரிப்பார்ல. ரொம்ப பாரம் வந்துச்சு. திருப்பூர்ல அந்த புள்ள செத்தாலோ இல்லையோ, ஏன் உள்ள செத்து போன மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப யோசிச்சேன், எங்கடா கோளாறு இருக்கு அப்படின்னா, சபையில கோளாறு இருக்கு, குடும்பத்துக்குள்ள கோளாறு இருக்கு. சமூகத்தில் ஒரு சிறந்த குடிமகன் உருவாக வேண்டுமானால் அவன் வீட்டில் உருவாகணும், சபையில் உருவாகணும். அப்பதான் இந்த சமூகத்துக்கும் வீட்டுக்கும் ஆசீர்வாதம். வேகமா சொல்லிட போறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, ஆரோக்கியமான உபதேசத்தை கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி போதித்து புத்தி சொல்லும் போது அது ஏற்றுக்கொள்கிற குடும்பமாக இருக்க வேண்டும். பாஸ்டர் என்னமா இன்னைக்கு இப்படி பேசினாரு, அவர் சொன்னதுல என்னடா தப்பு இருக்கு, அதுதான்டா சரி அப்படின்னு நீங்க சொன்னா உங்க பிள்ளை ஒழுக்கமாவா? ஆமாண்டா, இந்த வாரம் ஏன்டா போனோன்னு ஆயிப்போச்சு, அடுத்த வாரம் ஒரு வாரம் மட்டம் போட்டால் சரியா போயிடும், பாஸ்டர் வலிக்கு வந்துடுவார். அப்படிலாம் நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் அந்த காலம். நானே வலியும் சத்தியம் ஜீவனுங்கிறாரு. எந்த கொம்பம் வந்தாலும் இந்த சத்தியத்தை விட்டு மாத்திரக்கு வேற சத்தியம் கிடையாது. அல்லேலூயா. ஒன்று சொல்கிறேன், 30 பேர் இருந்தாலும் சரி, 3000 பேர் இருந்தாலும் சரி, இதுதான் சத்தியம். தீத்துக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 2வது ரீசன் வந்து, தீத்துக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13 to 16 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, அது வீட்டில் போய் வாசிங்க. சுருக்கமாக சொல்கிறேன், வாயினால் அறிக்கை பண்ணிக்கிறாங்க ஆண்டவரை, கிரியினால் மறுதளிக்கிறாங்க. வாயில் சிலர் பேசும்போது பாருங்க, ஐயோ ஒழுக்கம், பரிசுத்தம், நீதி, தேவபக்தி, உண்மை, விசுவாசம், ஜெபம் வாங்க, ஆனால் ஜெபமே பண்ண மாட்டாங்க. அப்பா வசனம்தான் எனக்கு உணவப்பா, பைபிள் தலகாணிக்கடியிலேயே வச்சு படுத்துருவாங்க. தலகாணிக்கடியில் தலகாணியாக தான் இருக்குமே தவிர அது தலைக்குள்ள என்ன செய்யாது, போகாது. கண்ணு முன்னால பைபிள் இருக்குமே, ஆனால் கண்ணுக்குள்ள என்ன செய்யாது, வசனம் படிக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் வேதம் தாங்க, எங்க சர்ச்சு தாங்க, எங்க பாஸ்ட் சத்தியத்தை சத்தியமா சொல்லுவாருங்க, அடுத்தவங்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டாங்க. மனசுக்குள்ள இன்னும் இப்படி பேசுறானே, இப்படி பேசுறானே அப்படின்னு இருக்கும். ஆனா என்ன செய்யறதில்ல, வாயிலாம் பயங்கர அறிக்கை தான், ஆனா என்ன இல்லை, கிரியில சில பேர் எங்க அம்மா சொல்லுவாங்க ஒரு பழமொழி, வாயில சக்கரை கையில கொக்கரை. அப்படி என்னமா, சில பேர் சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க, கறி சாப்பிடுங்க. நாங்கள் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது காந்திபுரத்தில் 3ஆம் நம்பர் ஒரு வீட்டில் குடியிருந்தோம். ஏத்தாப்புல ஒரு செட்டியார் அம்மா வீடு. அப்போ எங்கள் வீட்டில் அவங்களோட சொந்தக்காரங்களை குடி வச்சுருந்தோம். அப்போ இந்த அக்கா போயிட்டு வந்து சொல்ல, அக்கா எங்கள் அம்மாட்ட சொல்லுது, அக்கா செட்டியார் அம்மாவை சாதாரணமாக நினச்சிக்காதீங்கக்கா, கோடிக்கணக்காக சொத்து இருக்குதுக்கா, அங்கே போய் நீ ஏன் நீ சாப்பிட்டு வந்தியா? எங்கள் அம்மா கேட்க, நீ வேறக்கா, பொறி ஒன்று கொஞ்சம் வறுத்துட்டு அரை மணி நேரம் கழிச்சு, ஏண்டி ஏதாவது சாப்பிட்றியா, மாசமாக இருக்கிறியேன்னு கேட்டுச்சு. கொடுங்க அக்கா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே போய் பொறி எடுத்துகிட்டு வந்துச்சு. சாப்பிட்றீன்ட்டு இப்படி இழுத்துக்குங்கக்கா, குண்டாவை என்ன செய்யுமா, சாப்பிட்றீ அப்படின்ட்டு திரும்ப என்ன செய்யுமா, அது பக்கத்துலேயே இழுத்துக்குமா. ஏன் சாப்பிடவே மாட்டேங்கிற, சாப்பிடு அப்படின்ட்டு இது பக்கம் இழுத்துக்குமா. எப்படிக்கா நம்ம போய் அந்த பொரியை சாப்பிட்றது வெக்கம் கட்டு போய்
அப்படிங்க. அதான் வாயில சக்கரை கையில கொக்கரை. சில பேர் வாயில வேதம் 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 ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லுவாங்க, ஆனா பண்றதெல்லாம் அட்டூழியம். இந்த வீட்டில் வளர்ற பிள்ளைய என்ன செய்யும்? வாயில நல்லா பேசும். அங்கிள் கவலைப்படாதீங்க, அங்கிள் பிரதர் கவலைப்படாதீங்க பிரதர், பாஸ்டர் நான் இருக்கேன் பாஸ்டர், எல்லாமே பேசும். ஆனா வாயில தான் பேசும். கையில எப்படி கை வராதவங்க இருப்பாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன செய்யாது? வராது. வசனத்தை கை கொள்றது வராது. இதெல்லாம் கிரியைகளில வாழ்க்கையில வாயில பரிசுத்தம் இருக்கும், ஆனா வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்காது. ஒரு கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. வீட்டுக்கு வர எல்லா ஆளையும் நீங்க வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணாதீங்க, பெண் குழந்தைகளை வச்சுக்கிறவங்க. ஒரு குழந்தை சின்ன வயசா இருக்கும்போது ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள இருக்கிற ஒரு ஆளு அந்த குழந்தையோட அப்படியே குழந்தைக்கு இப்படி தோலை தடவுற மாதிரி தடவி அப்படியே உள்ள கைவிட்டு அந்த குழந்தைகிட்ட தவறான தொடுதலை செய்திருக்கிறார். அந்த குழந்தை உடனே அவங்க அப்பாட்ட ஓடி போய் உட்காந்துக்கிச்சான், பயந்துட்டு போய். ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் இதை நான் கேள்விப்பட்ட போது எனக்கு உயிரே செத்து போச்சு, உயிரே செத்து போச்சு. நம்பி ஒரு ஆளை நீங்க அலோவ் பண்றீங்க, ஆனா விசுவாசிங்கிற போர்வையில விஷ ஊசிகள் இருக்கிறது. விசுவாசிங்கிற போர்வையில என் இருதயம் செத்தே போச்சு. யாரை நம்புறதுங்க? யாரை நம்புறது? யாரையும் நம்பாதீங்கிறதே என்னுடைய அட்வைஸ். பெண் குழந்தைகள் உங்க வீட்டில் இருக்கா? யாரையும் நம்பாதீங்க. வயசு பசங்க இருக்கிறாங்களா? எந்த பொம்பளைகளையும் வீட்டுக்குள்ள விடாதீங்க. இன்னைக்கு சின்ன வயசு பசங்களுக்கும் மூத்த பெண்களுக்கும் தான் தொடர்பு. யாரையும் நம்பாதீங்க. வசனத்தை சரியா உங்க பிள்ளைகளுக்கு போதித்து நடத்தினால் உங்க குடும்பம் பாதுகாப்பா இருக்கும். மறுபடியும் சொல்றேன், நீங்க பிள்ளைகளை செலக்ட் பண்றதுக்கு முன்னால அப்பா அம்மாவை முதல்ல செலக்ட் பண்ணுங்க. அப்பா அம்மா சரியில்லைன்னா வியாதிகள் என்பது பரம்பரை வியாதிகள் எல்லாம் வந்துட்டு போகணும், பிரச்சனை இல்லை. ஆனா சாபங்கிற ஒன்றை சுமந்து கொண்டு ஒரு பிள்ளையோ ஒரு பையனோ உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டா அவ்வளவுதான். உலகத்தில் சொல்லுவாங்க 7.5 சொல்லுவாங்க, நான் சொல்றேன் 770 வந்து சேர்ந்துடும். லேகியோனே வந்துடும், 6000 வந்து சேர்ந்துடும். வியாதிகள் வந்தால் மருந்து பார்த்து கொள்ளலாங்க, ஆனால் சாபங்கள் இருந்தால் விமோச்சனங்களே இல்லைங்க. சத்தியத்தை கை கொள்ளுகிறார்களா? பாவம் செய்யாமல் வாழ்கிறார்களா? அவர்கள் மேலும் அவர்கள் சந்ததி மேலும் பாவமும் சாபமும் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்க. வியாதி எல்லா மனுஷனுக்கும் வரத்தான் செய்யும், வியாதி இல்லாதவங்க யாருமே கிடையாது. தோல் வியாதியிலேருந்து ஹார்ட் வியாதி வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது. என் மனைவிக்கு ஹார்ட் வியாதி இருக்குது, எனக்கு சுகர் ப்ரெஷர் இருக்குது. ஆனால் இப்போ எக்ஸசைஸ் பண்ணுன்னா பாருங்கள், கொஞ்ச நாளில் பாருங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கிறேன், சரியாக போயிடுவேன், வியாதிகள் போயிடும். என் பிள்ளைய அதனால் வந்து அம்மாவுக்கு வியாதி இருக்குது அதனால் இந்த பிள்ளையை கட்டக்கூடாதுன்னா நான் உனக்கு பொண்ணு தரக்கு நான் சொல்லலையே, உனக்கு யார் சொன்னேன்? பொண்ணு பாருன்னா சொன்னேன், சொல்லலை அப்படின்றவேன். சில வீதிகளை வச்சுக்க, யாரும் அவங்கவுங்களோட உரிமையை விட்டு கொடுக்க வேண்டாம். ஒன்றும் எதுவும் இலவசமாக கிடைக்காது. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், சத்தியத்தில் நடக்கிற பெற்றோரும் சரி அவர்கள் பிள்ளைகளும் சரி விலை மதிப்பில்லாதவர்கள் என்று சொல்லுகிறேன். நான் சபையில் 2-3 பசங்களை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். யூஜின், கிருபாகரன், ஜோஷியா இவங்களெல்லாம் நான் நினைப்பேன், இந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ண பெண் பிள்ளைங்க பாக்கியவதிகள் என்று சொல்வேன். உண்மையாமா? உண்மையாமா? செகண்டாய் சொல்லுமா, உண்மையா? ஆமாம். நிக்கிதா இல்லை, நிக்கிதா மெட்ராஸில் இருக்கா. நான் சந்தோஷப்பட்டுக் கொள்வேன், பாக்கியவான்கள். ஏனென்றால் ஜோசியா வந்தபோது சொன்னான், அவன் ஒய்ஃப் கேட்பாங்களே நிச்சயமானதுக்கப்புறம், என்ன உங்களுக்கு அதிகமாக பிடிக்குமா ஜீசஸ் அதிகமாக பிடிக்கும் கேட்பாங்க அங்கிள். நான் சொல்லுவேன், முதல்ல எனக்கு ஜீசஸ் தான், நீ இல்லாட்டி எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஜீசஸ் இல்லாமலாம் நீ கிடையாது, நீ என்ன சொன்னாலும் சரி முதல்ல எனக்கு ஜீசஸ் தான். அந்த பிள்ளை சொல்கிறாங்க, ஆமாங்க அங்கிள், நான் எனக்கு ஒரு கோபமாக வரும், ஆனால் அவர் ஃபஸ்ட்டு ஜீசஸ் தான் சொல்லுவார், என்ன சொல்லவே மாட்டார். என்ன ஒரு அருமையான சாட்சி, என்ன ஒரு அருமையான சாட்சி. ஒரு ஊழியக்காரன் எப்படி பெருமைப்படாமல் இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். யோசிப்பேன், இந்த பிள்ளைகள்லாம், இந்த பசங்கள்லாம் பாக்கியவான்கள். இந்த பசங்க பாக்கியவான்கள், அவங்களை கல்யாணம் பண்ண பிள்ளைங்க பாக்கியவான். பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிற இந்த பிள்ளைகளை குறித்து நெஞ்ச தட்டி மாறு தட்டி சொல்லலாம், இவங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லலாம். இதில் தாங்க ஒரு ஊழியக்காரனுக்கு பெருமையாக இருக்குது. அதுக்காக மற்ற பிள்ளைங்களெல்லாம் சோட போயிட்டாங்கன்னு உடனே வயிறு எரிஞ்சிட்டு என்னை திட்டிட்டு போயிடாதீங்க. போக போக தான் புரியும் பிள்ளைங்க நடக்க எப்படி இருக்குங்கிறது. முடிவில் தான் விளங்கும், எடுத்தோன்னே எல்லாம் சொல்ல முடியாது இல்லை.
முடிவில் தான் விளங்கும். அப்போ நல்லா கவனிங்க, திருமண காரியங்கள் வரும்போது நீங்கள் இதை கூட பார்க்கணும். தேவனுக்கு பயப்படாத உங்கள் வாழ்க்கை முறை உங்கள் பிள்ளைகளிடம் பல மடங்கு தேவனுக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கையை கொண்டு வரும். அதே போல் சபை சத்தியம் அனைத்தும் ஃபேக்காக அந்த பிள்ளைகளுக்கு தோன்றும். யாருக்கு தோணும்? வாயில் பேசி கிரிகளை மறுதளிக்கிற பெற்றோருடைய பிள்ளைகளுக்கு சபை பாஸ்டர் சத்தியம் எல்லாம் ஃபேக்காக தோணும், போலித்தனமாக அது தோன்றும். அவன் அதை நம்ப மாட்டான், விசுவாசிக்க மாட்டான். அடுத்தது பாருங்க, திருமண காரியத்தில் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். நீங்கள் அழகாக இருக்கிற தோலையும் வெள்ளத்தோலையும் பணங்காசு நகை நட்டு நல்ல வேலை. சமீபத்தில் படித்தேன், ஐடியில் வேலை செய்கிற பிள்ளைய ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான். 1 மாதம் ஆகிறது. ஐடியில் வேலை செய்கிற ஒருத்தனோடையே அவளுக்கு ஏற்கனவே தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது என்று தெரிகிறது. தற்கொலை செய்து கொண்டான். அழகை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க, நகையை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க, ஆனால் அவள் உண்மையற்றவளாக காணப்படுவாளானால் என்ன செய்வீங்க? நிறைய பேர், ஒரு அம்மா ஜாதி பணம் பார்த்து ஒரு அம்மா கல்யாணம் பண்ணாங்க. அந்த அம்மா ஒரு விதவை. நான் சொன்னேன், அம்மா ரசிக்கப்படாத ஒரு பொண்ணை போய் கூட்டிகிட்டு வந்துட்டு கல்யாணத்துக்காக ஒரு ஞானஸ்தானத்தை முக்கி போட்டு எடுத்துருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மாவுக்கு அவள் கடனை கட்ட முடியாதுங்கிறா, கட்ட விட மாட்டேங்கிறா. எனக்கு தெரியும், அவள் வேறொருத்தனோட தொடர்பாக இருக்கா, கூட வேலை செய்கிறனோட தொடர்பு. அவனோட தான் இந்த அம்மா சாவுக்கு வர்றா. மககாரி சொல்கிறா, பாருங்க இவன் தான் பாஸ்டர், இவனை தான் எங்கள் அண்ணி வச்சுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்கிறா. அவனோட தொடர்பாக இருக்கிறா, துணிகரமாக செய்கிறாள். புருஷன் வெளிநாட்டில் இருக்கிறான், துணிகரமாக செய்கிறாள், கேட்க ஆள் இல்லை. இந்த அம்மா பணத்தை பார்த்தாங்க, வசதி பார்த்தாங்க. கடைசியில் என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? ஐயோ என் புத்தி ஏன் போச்சு, ஏன் என் போதகர் பேச்சை நான் கேட்காம போனேன்னு இப்படி அடிச்சுக்கிட்டு அவங்க பேரனுடைய பொண்டாடி சொல்கிறா, பேரனுடைய மனைவி சொல்கிறா, என்னை அவளுக்கு யாருன்னே தெரியாது. அவள் சொல்கிறா, நீங்கள் தான் பாஸ்டா, பாட்டியாமல் இப்படி தான் சொல்லிக்குவாங்க, மண்டையில் அடித்து அடித்து சொல்லுவாங்க. ஐயோ என் பாஸ்டர் விட்டு ஏன் போனேன், சர்ச்சு விட்டு ஏன் நான் போனேன், என் புத்தி ஏன் இப்படி போச்சுன்னு அடிச்சுக்குவாங்க. அப்படியே வேதனையிலேயே செத்து போனாங்கன்னு சொன்னாங்க. நஷ்டம் எனக்கு இல்லைங்க. முடிவிலே மாம்சமும் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை வெறுத்தேனே, என் போதகருடைய சொல்லை கேளாமல் போனேனே, கடிந்து கொள்ளுதல் என் மனம் அலட்சியம் பண்ணினதே என்று முறையிடும். சத்தியத்தை கை கொண்டா உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கும். முதிர் வயதிலையும் அவன் அதை விடாதிருப்பான். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? வயசான காலத்தில் உங்கள் மகன் நல்ல ஆவிக்குரிய குடும்பத்தில் பெண் எடுத்தீங்கன்னா அந்த பிள்ளை உங்களை நல்லா ஆதரிப்பா. இல்லைன்னா ஒரு நர்ஸை போட்டு தான் துடைக்கவும், வாரத்துக்கு ஒரு தடவை நர்ஸை வந்து கிளீன் பண்ணணும். பணம் காசை பார்த்து கல்யாணம் பண்ண உங்களுடைய வசதியான பெற்றோருடைய முடிவு காலத்தை நான் பார்க்கிறேன். கவனிப்பார் இல்லாமல் அனாதைகளைப் போல தங்கள் சொந்த வீட்டிலேயே அனாதைகளாக்கப்பட்டு முதியோராய் கைவிடப்பட்டவராய் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். மதிகேடு, ஆடம்பரம் இவைகளை எல்லாம் பார்த்து சத்தியத்துக்குள்ள வாழ்கிறவர்களை பார்க்காம போவர்களுடைய முடிவு இப்படியாகத்தான் இருக்கும். ஆகவே அன்பானவர்களே, சத்தியத்தை அநியாயத்தினால் அடைக்க வைக்காம நீங்க சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு கை கொள்கிற ஜாதியா இருங்க. வாசல்களை கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். உங்கள் சந்ததி கர்த்தரால் போதிக்கப்பட்ட சந்ததியாய் ஏசாயா 54:13 பிரகாரம் இருக்கட்டும். ஏசாயா 26:2 பிரகாரமாய் அந்த சந்ததிக்கு வாசல்கள் திறக்கட்டும்னு வாழ்த்து என் வார்த்தைகளை முடிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, எல்லாமே உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தான் நான் பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியாத எதுவுமே கிடையாது. நீங்கள் என்னை விட அறிவாளியாகத்தான் இருப்பீர்கள், படித்தவர்களாகத்தான் இருக்கிறீர்கள். ஒரு ஃபேக்கான ஒரு வர்ஷிப் நமக்கு வேண்டாம். ஏலியின் பிள்ளைகளைப் போல ஒரு அசட்டையான ஒரு ஆராதனைகள் நமக்கு வேண்டாம். ரேகாபின் குமாரனாக யோனதாப்பை போல நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் சபையாக நடத்துவோம். நம்முடைய பிள்ளைகள் சவாலாக ஒரு கலெக்டர், ரட்சிக்கப்பட்ட ஒரு பெந்தேகோசே கலெக்டர் இருக்கிறார் என்று சொல்லட்டும். ரட்சிக்கப்பட்ட பெந்தேகோசே ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்கிறார் என்று சொல்லட்டும். ரட்சிக்கப்பட்ட ஒரு அமைச்சராக இருக்கிறார்னு சொல்லட்டும். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அப்படி உயர்ந்த இடங்களிலே கொண்டு வைக்கட்டும். உயர்ந்த இடங்களிலே கொண்டு வைக்கட்டும். என் அன்புக்குரியவர்களே, ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, I commit myself and my family and my children. Lord, take us. உம்முடைய கட்டுப்பாட்டின் கீழாக எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. எங்கள் பெருமையெல்லாம் குப்பை போல, சேற்றை போல. நாங்கள் பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை.
எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைச்சு நாங்கள் பெருமைப்படுறதுக்கு பணம், காசு, சம்பாத்தியம், படிப்பு, அழகு, அறிவை வச்சு பெருமைப்பட முடியாது. சத்தியத்தில் நடந்தாதான் அது எங்களுக்கு பெருமை. ஆண்டவரே, இந்த கிருபையில நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க. எங்கள் பிள்ளைங்க அப்படி வாழணும் ஆண்டவரே. எங்கள் முகம் வைக்கப்பட்டுறக்கூடாது, உங்கள் முகம் வைக்கப்பட்டுறக்கூடாது. உம்மால் போதிக்கப்பட்ட ஒரு சந்ததியை என் குடும்பத்தில் உருவாக்குங்க ஆண்டவரே. பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய பொற்பாதங்களில் எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதியாக நாங்கள் காணப்பட்டால் நீர் வாசல்களை திறப்பீர். ஒன்றும் எங்களுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்க. அது சத்தியத்தை கை கொள்கிறதுனால வாசல் திறக்கப்படும். ஆண்டவரே, இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு எங்களுடைய குறைகள் காரணமாய் அமைகிறது, எங்களுடைய வழிநடத்தல்கள் காரணமாய் அமைந்திருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கைகள் காரணமாய் அமைந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் போதித்து சகல சத்தியத்துக்குள் நடத்துகிற ஆவியானவர் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி சகல சத்தியத்தை கொடுத்து, பாவத்தை கொடுத்து, நீதியை கொடுத்து, நியாயத்தை கொடுத்து கண்டித்து உணர்த்தும் பொழுது ஆண்டவரே, எங்களை சீர்படுத்தி கொண்டு சரிபடுத்திக் கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. படைத்தவரே, உமக்கு தெரியும் எங்கள் குறைகள் என்னவென்று. ஆண்டவரே, குறைகளோடு எங்களை வைக்கிறவர் அல்ல, குறைகளை களைந்துதான் எங்களை வைக்கிறவராக இருக்கிறீர். ஆகவே எங்களுடைய குறைகளை எல்லாம் நீக்கும்படி உணர்வுள்ள ஆவியானவர் எங்களை செவ்வையான வழியில் நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான பாதையில் நடத்துவீராக. எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாய் காணப்படும்படிக்காக உம்முடைய கரத்தில் இந்த காலவெளியில் எங்கள் சந்ததியை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. வலது பக்கம் இடது பக்கம் சாயும் போது வழி இதுவே நடக்கல என்று சொல்கிற சத்தத்தை உன் காதுகள் கேட்கும், உன் கண்கள் உன் போதகளை காணும் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி உம்முடைய நல்ல போதக சிற்சியில் எங்களை சீர்படுத்தி நடத்தும். தகப்பன் தான் நேசித்த புத்திகளை சிச்சிக்கிறது போல எங்களை சிச்சித்தை சீர்படுத்தி நடத்தும். போதக சிச்சினால் எங்களை வழி நடத்தும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதி. இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் சந்தோஷமா நம்ம அனைவரோடும் ஒழுங்கிற சகல பரிசுத்தங்களும் இன்றும் இன்னும் கர்த்தரின் போலும் இருப்பதாக. அல்லேலூயா. God bless you all. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.